இந்த பெட்டி டியூட்டியை செய்கிற தம்பிமாருக்கு மிச்சம் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பா ஆண்டவர் உங்களை நிச்சயமாக இதை விட இன்னும் மேலதிகமாக நீங்கள் போகணும். இந்த டியூட்டி பார்க்குறாக்கள் எல்லா மக்களும் இவங்களுக்கு சந்தோஷமாக உதவி செய்யுங்க. இவங்களோட அந்த டியூட்டி இன்னும் மேலே தொடர்ந்து போகணும். எங்களை போல இருக்கிற கஷ்டப்படுற மக்களுக்கு இவங்களோட அந்த தம்பி மூலம் மற்ற குடுக்கல் வாங்கல்ல செய்கிற உதவிகள் எல்லாம் இந்த தம்பி நிறைய எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. எங்களுக்கு ஒரு 60,000 ரூபாயோட சாமான் வந்து கிடச்சிருக்கு. எங்களோட சகோதரிக்கு நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அவள் நடக்க மாட்டா, கால் துப்புரவு அவளால் இயலாது. அவளுக்கு கொஞ்சம் 2 சகோதரங்கள் காசு அனுப்பி எங்களுக்கு இந்த பிடிஆர் வாங்கி தந்திருக்காங்க, பெட் வாங்கி தந்திருக்காங்க, பம்பஸு, பிலோ, ஃபேன் எல்லாம் எங்களோட சகோதரிக்கு கொஞ்சம் வசதி செஞ்சுருக்காங்க. இன்னும் ஒரு பிரச்சனை முக்கியமாக இருக்கிறது என்னென்னு கேட்டால், அவளுக்கு ஒரு கட்டில் ஒன்று வேணும். என்னால் இயலாது அவையை தூக்கி வேலை செய்கிறதுக்கு. அவளுக்கு ஒரு கட்டில் ஒன்று எல்லா மக்களுமா சேர்ந்து சின்ன உதவி ஒன்று செய்யுங்க. 2வது இந்த வீட்டை கொஞ்சம் திருத்துறதுக்கு இந்த சீமெண்ட்டு கீழே நிலத்தில் சீமெண்ட்டு கொஞ்சம் இழுக்கணும். வீடுக்குள்ளே ஊற்றியாக இருக்குது. கொஞ்சம் சின்ன பெயிண்ட் ஒன்று கொடுக்குறதுக்கு இந்த தம்பியாக்கள் மூலம் நான் கேட்குற இந்த யூடியூப் மூலம் இதை பார்த்து மிக்க நன்றி செய்யணும். எனக்கு எல்லாருமா சேர்ந்து இந்த சகோதரிக்கு சின்ன உதவி செய்யுங்கப்பா. அவ்வளவு போதும் நீங்கள் செய்கிறத. இந்த தம்பியாக்களையும் ஆண்டவர் போக்கிலும் வரக்குள்ளையும் எல்லா விதத்திலையும் அவங்களுக்கு எல்லா உதவியும் செய்யணும். அந்த தம்பி 2 பேர் வந்திருக்காங்க எங்களை விட்ட. இந்த யூடியூப்பை பார்த்து அக்காவை பார்த்து கேள்விப்பட்டு வந்து வீடியோ பண்ணி இந்த இவ்வளவு சாமானும் எங்களுக்கு எடுத்து தந்திருக்காங்க. தம்பிகள் 2 பேர் வந்தவங்க, அவங்களுக்கு நான் மிக்க நன்றியை சொல்கிறேன். அவங்களோட யூடியூப்பு இதெல்லாம் பார்த்து மேலும் முன்னேற வேணும். அவங்க 2 பேரையும் போக்கிலையும் வரக்குள்ளையும் ஆண்டவர் ஏசப்பா பாதுகாத்து கொள்ளணும். அவங்களுக்கும் எங்களை போல தேவையிலையும் மக்கள் எல்லாரும் சேர்ந்து கொடுத்து உதவி செய்யவும் வேணும். அவங்களோட சந்தோஷமும் முக்கியமாக இருக்க வேணும். 2வது என்னுடைய சகோதரிக்கு அது என்ன வழியில் அவங்க வந்து எங்களுக்கு இவங்க 2 பேரும் வந்து உதவி செய்ய அந்த ஆண்டவர் உதவி மனதுக்குள்ளே வந்து யாரும் சொல்லி அவங்க வந்து இப்படி கேள்விப்பட்டு அந்த இதயம் 2க்கும் நான் மிச்ச நன்றி சொல்கிறேன். அவங்க 2 பேருக்கும் இந்த யூடியூப்பை பார்க்குற சனங்கள் எல்லாரும் தம்பியாக்களுக்கு நிச்சயம் உதவி செய்வீங்க என்று சொல்லி ஆண்டவர் ஏசப்பா மூலம் நான் உதவி கேட்குறேன். எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அவ்வளவும் காணும். தேங்க்யூ. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நேற்று இல்லை முந்தின நாள் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஒரு அம்மா ஒரு ஆளுன்னு ரோஸ்மேரி அம்மான்னு சொல்லி அவங்க வந்து வீல் சேர் வந்து கேட்டிருந்தாங்க. தம்பி எனக்கு ஒரு வீல் சேர் வாங்கித்தாங்க, எனக்கு வந்து ஏழாமல் இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ நாங்கள் அதை போயிட்டு திமிலதீவில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற வீடு தான் அவங்களோட வீடு. அவங்ககிட்ட போயிட்டு நாங்கள் வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாங்க, யூடியூப்பில் போட்டிருந்தாங்க. அப்போ இதை வந்து பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், சுவிட்சர்லாண்டில் இருக்கிற ராகுல்னு சொல்லி ஒரு அண்ணா ஒரு ஆள் 45,000 காசு வந்து எனக்கு வந்து போட்டு சொல்லியிருந்தேன். வீல் சேர் ஒன்று வாங்கி கொடுங்க தம்பி, எவ்வளோ வீல் சேர் வரும்னு சொல்லி கேட்டிருந்தேன். அப்போ நான் சொன்னேன் 45,000 வரும்னு சொல்லி. அப்போ அவர் அந்த பணத்தை வந்து போட்டிருந்தேன். அவர் அந்த காசு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று இல்லை முந்தின நாள் அந்த வீடியோ போட்டு ஒரு கொஞ்ச நேரத்துலேயே ஒரு 4 hours 5 ஹவர்ஸ்லேயே அந்த அண்ணா வந்து வெளிநாட்டிலேருந்து காசு போட்டுட்டு இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காசை எடுத்துகிட்டு நாங்கள் போய் வீல் சேரை வாங்க போகிறோம். ரைட், வீல் சேரை வாங்கி எடுத்துகிட்டு நம்மளோட ரோஸ்மேரி அம்மாட்ட வந்து போயிட்டு அந்த வீல் சேரையும் கொடுத்துட்டு அவங்க இப்போ என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு வேறு என்ன தேவைகள் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் அந்த இருக்கிற ராகுல் அண்ணாவுக்கு பெரிய ஒரு நன்றியை வந்து தெரிவித்து கொள்கிறேன். என்னென்னா எங்களுடைய வீடியோ வந்து பார்த்து எங்களோட வீடியோ பார்த்து உடனே உதவி செய்யணும்னு சொல்லி உங்களுடைய அந்த பணத்தை வந்து எங்களுக்காக வந்து போட்டிருக்கீங்க. உண்மையாகவே இந்த பணத்தின் ஊடாக வந்து இந்த இருக்கிற அம்மாவோட வாழ்க்கையை வந்து மாறப்போகுது. உண்மையாகவே தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வந்து சரியான சந்தோஷமாக இருக்குது. உண்மையாக அவங்களோட வீட்டை வந்து போன மட்டும் இல்லை, அந்த பிலோவில் இருந்து அவங்களோட வீட்டில் உள்ளுக்குள்ள என்வாயன்மெண்ட்லேருந்து வெளியில் இருக்கிற முத்தத்துலேருந்து எல்லாமே பெரிய பேட் கண்டிஷனில் தான் இருக்குன்னு. எல்லாமே ஊற்றுன்னு சொன்னால் எல்லாமே க்ளீன் பண்ணணும். அவங்களால ஏழாத காரணத்தினால எல்லாமே வந்து அப்படி இருக்குது. ஏண்டா ஒரு சீனி வருத்தம் அந்த ரோஸ்மேரி அம்மாவுக்கு சீனி வருத்தத்தோட இப்படியான ஒரு ஊத்தைக்குள்ளே வந்து இருக்குக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். சரியா? அப்போ ஓவர் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அப்போ அவங்களும் அந்த ஒரு வர்த்தகாராக்களை வந்து வச்சிருக்கோம்னு சொன்னால் ஸ்பெஷலி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்ம 100% துப்புரவா வந்து இருக்கணும். நார்மலாக இருக்கிற ஒரு ஆளை விட ஒரு வர்த்தகாரர்களுக்குள்ளே துப்புரவா இருக்கணும். அப்போ என்ன மைண்டு வந்து சொல்லிட்டு இருந்துச்சு, அதை வந்து துப்புரவு பண்ணணும்னு சொல்லி
உண்மையாக துப்புரவு பண்ணுறதுக்கு எவ்வளோ போகும் என்ன போகும்னு எனக்கு உண்மையாக தெரியாது. பார்ப்போம். இன்றைக்கு நாங்கள் இப்போ விலகிட்டு போகிறோம். நானும் பவித்ரனும் போக்கில் வந்து இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். யாராவது வந்து புதுசாக வந்து பார்க்கணும்னு சொன்னால் கரெக்டாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஒரு வகையில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புதூருக்கு போகிறதுக்கு முதல் நம்ம நந்தினி அம்மா இருக்கோம். நந்தினி அம்மாட்ட கால் பண்ணி இந்த சிச்சுவேஷனுகளை கொஞ்சம் விசாரிச்சோம்னு சொன்னால் விசாரிச்சுட்டு போகிறது நல்ல. ஃபோன் ஆன்சர் பண்ண மாட்டாங்க. என்ன ஜோய்குட்டி ஃபோனை விட்டுட்டு போயிட்டா வரியானே? அம்மா ரோஸ்மேரி அம்மா நிக்கிறாவா வீட்டு பாட்லியா? 26வது போட்டில் வச்சிருக்கா? நீங்க வந்து 2ஆம் நாள் கொண்டு அட்மிட் பண்ண அன்றைக்கு ஆம்புலன்ஸ் அடிச்சு அட்மிட் பண்ணாங்க. நான் அவர்கிட்ட போன் நான் கிருஷ்ணாங்க போகல கதை நடக்குது. டக்காண்டு குளிக்க வாடுவாங்க. பிறகு குளிக்க வாடுறது நானும் சேர்ந்து ஆம்புலன்ஸுக்கு வர வச்சு அவர்கிட்ட ஊட்டி ஆம்புலன்ஸ் வந்ததா? ஆம்புலன்ஸ் வந்து ஏற்றிட்டு போன ஆளுக்கு நடக்கே நான் போயிட்டு தாங்க. என்ன நடந்தது திடீரெண்டு? அவருக்கு அந்த ஒரு கால்ல கட் கொண்டு வந்து அந்த கால் வச்சு இருக்குதானே. இல்ல நான் போயிட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு 5000 காசும் கொடுத்துட்டு வந்தேன் நான். அதுக்கு பிறகு என்ன நடந்தது? அதுக்கு பிறகு மறுநாள் அடுத்த நாள் அன்றைக்கு ஏற்றினதுதான். இன்றைக்கு 4 நாளாகும். இன்றைக்கு சி 4 நாள் வாட்டில் இருக்கேன். இந்த யோகராசா அப்பா திரும்ப வாட்டில் இருக்கேன். யாரு யோகராசா? கால் ரந்தம் இல்லாத வேற. நான் போகலாம். அவரு ஆம்புலன்ஸ்ல அவரை முன்னுக்கு ஏத்துறாங்க, பின்னால ஏத்துறாங்க. அவ்வளவுதான். ஏன் அவருக்கு என்ன நடந்தது? வாட்டில இருந்து குழந்தான் திரும்ப மருத்துவ வந்து ஏற்றிட்டாங்க. அப்ப இப்ப நம்ம உதவி செஞ்ச 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்களா? நான் மட்டும்தான் இருக்கேன். ஊண்டாப்பா. இல்ல அவங்களுக்கு ஏற்கனவே வருத்தங்க ஐயா. சீனி தானியமா அதால சீனி கூடி ரோஸ்மேரிக்கு பெரிய ஒரு பட்டு வந்து அதை தோண்டி கிளியர் பண்ணி இருக்காமண்டாங்க. நேற்று பின்னேரம் போனான் கோவிலுக்கு பவித்திரம் கால்லையா கட்டு வந்திருக்கு? தொடையில ஐயோ நடக்கிறாவில்ல. தோண்டி கழுவிக்கு எடுத்து வச்சிருக்கான். சரி தோண்டி எடுத்துட்டாங்க. தோண்டி எடுத்துட்டாங்களா மட்டும். நேற்று அவங்களோட தங்கச்சி ரோஸ்மேரியோட தங்கச்சி பேசி அவள் தான் சொன்னாலும் பிடிச்சான் நந்தினி மாமி என்றாலாம். சரிங்க நான் கேட்பேன். போவே இல்லாது எனக்கு போக சந்தர்ப்பம் இல்லையே மகனே. என்னண்டாமா உங்ககிட்ட மட்டும் சொல்றேன். என்ன விஷயம்னு சொன்னா ஒருத்தரையும் சொல்லக்கூடாது சரியா? நீங்க சரி நான் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. ஒருத்தரையும் சொல்லாதீங்க. நான் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. சத்தியமா சொல்ல மாட்டீங்கன்னு? சத்தியமா மட்டும் இல்ல கடவுள் வந்தாலும் நான் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. இது நாளைக்கு வெள்ளிக்கிழமைம்மா. நாளைக்கு வெள்ளிக்கிழமை. அதான் ஒருத்தரும் சொல்லிடாங்க. ஆமா இல்ல நாளைக்கு வியாழன். நாளைக்கு வியாழன் இல்ல. நான் கிளினிக் போயிட்டு வரேன். புதன்கிழமை கிளினிக் போயிட்டு வந்துதான் இந்த காய்க்கிறேன். சொல்லுங்க. இங்க என்னன்னு சொன்னா ரோஸ்மேரி அம்மாக்கு வீல் சேர் வந்து கேட்டவன்ட்டு. அப்ப சுவிஸ்ல இருக்க ஒரு அண்ணன் ஒரு ஆள் வந்து வாங்கி கொடுங்கன்னு சொல்லி சொன்னவர். என்ன செய்ய இப்ப வாங்கிட்டு வந்தா அவ இல்லாட்டி என்ன செய்யறது? இல்ல குடுக்குற சரி. நேத்தே காசு போட்டுட்டாங்க. இப்ப நான் வரக்குள்ள அவங்க இருக்க மாட்டாங்க. இப்ப நான் வாங்கிட்டு வந்தா இருக்க மாட்டாங்க வீட்டு. இருக்க மாட்டா. வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு கால் பண்றேன். சரியா? எப்ப வருவா? அநேகமா 2-3 நாள் டிக்கெட் வெட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் விசாரிச்சு கொண்டுதான் இருக்கேன். நான் கால் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு. இப்போ ஒன்றும் செய்யாதீங்க. இப்போ ஒன்றும் செய்ய வேணாமா? மற்றது நீங்க இப்ப இந்த இன்னொன்று உங்களுக்கு சொல்ல வலிக்கிட்டேன்னா என்னண்டா இப்ப என்ன செய்ய இப்ப நான்? இல்லாட்டி அவங்களோட ரோஸ்மேரி அம்மாவோட வீட்டை யாரும் இருக்கா? அவங்களோட அம்மா இருக்கா ஐயா. அவங்களோட அம்மா இருக்கா. அவங்களோட தங்கச்சி இருக்கா. அப்படி என்ன கொண்டு கொடுங்க. அதுவும் பிரச்சனை இல்லை. அவங்களோட அம்மாவும் தங்கச்சியும் இருக்காங்க வீட்டு. இருக்காங்க. அவங்கள்ட்ட ஒன்று கொடுக்குற பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்லை. வீட்டு யாரும் கொடுங்க. அவ
நீங்க சொல்லுங்க எது நல்ல அவ ரோஸ்மேரி வந்த பிறகு கொடுக்குற நல்லமா இப்ப கொடுக்குற நல்லமா? ரோஸ்மேரி அம்மா வந்த பிறகு கொடுக்க மாட்டீங்களா? அப்ப எனக்கு வந்தோடனே ஒரு சொல்லுவீங்களா டைம்? சரி 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 ஓகே ஓகே ஓகே. என்னண்டா இதுதான் இப்ப சிக்கலை இருக்குண்ணே பவித்ரன். நேத்து இந்த வீடியோ இருக்கிற வீடியோ நேத்து நாங்க எடுக்க வேண்டிய வீடியோ. அப்ப நேத்து எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு பவித்ரன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு நாங்க போவோம்னு சொல்லி ரெடி ஆகிறோம். ரெடி ஆகக்குள்ள இந்த இருக்கிற கோல் நேத்தே பவித்ரன் காய்ச்சிட்டா. இப்ப நான் திரும்பி ரிட்டர்ன் காய்ச்ச அவ என்ன சொல்றான்ற விஷயம் உங்களுக்கு தெரியணும் என்ன பவித்ரன். அதுக்காக தான் திரும்பி நான் அவட்ட நான் கேட்டேன். நான் இப்போ நேற்று அவ சொல்லிட்டா ஹாஸ்பிட்டல் ரோஸ்மேரி அம்மா போயிட்டாவாம். அதாவது சீனி ஓவரா கூடி அவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களாம்னு சொல்லி. அப்ப அதுக்கு பிறகுதான் யோசிச்சோம் என்ன செய்யறோம்னு சொல்லி யோசிச்சுட்டு அதுக்கு பிறகு விட்டுட்டோம். இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வெளிக்கிட்டு போவோம், ஓகே வீல் சேரை கொண்டு கொடுப்போம்னு சொல்லி யோசிச்சோம். ஆனா இன்றைக்கு போறக்கூடிய சாத்திய கூறுகளும் மிக இதா இருக்கு. இப்ப நானும் எந்த மைண்ட்லயும் இருந்த விஷயம் என்னன்னு சொன்னா ரோஸ்மேரி அம்மா வந்த உடனே அவட கையிலேயே இந்த வீல் சேரை கொண்டு கொடுத்ததான் ஒரு 100% சாட்டிஸா இருக்கும். எங்களுக்கும் சாட்டிஸா இருக்கும், அவைக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும். ரெண்டு போட்டு தான் நான் இங்க போகல. அதாவது போகலன்னு சொன்னா போய் கொடுக்கல. இப்போ அவ வந்த உடனே இந்த வீல் சேரை நாங்க கொண்டு போயிட்டு கொடுப்போம். கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு வருவோம். என்னடா சீரே வரக்குள்ளையும் வீல் சேர் வேணும். அங்கிருந்து கொண்டு வந்தாலும் வீல் சேர் வேணும். நம்ம வாங்கி கொடுத்தோம்னா சில நேரம் அங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து இங்க வரக்குள்ளையோ சீக்கிரம் உருட்டிட்டு எல்லாம் கொண்டு வைக்கக்குள்ள அவங்களுக்கு ஈஸியா இருக்கு. இல்ல நான் என்ன பாக்குறேன்டா வீடியோல எல்லா விஷயம் கதைக்கல சிச்சுவேஷன்ஸ் லெவல்ல. இப்ப என்ன செய்யணும் தெரியுமா? இதுக்கு நம்ம அவங்க தங்கச்சிக்கு எடுக்கும் டிக்கெட் அங்க வெட்டுறாங்கன்னு சொன்னோன்னே நம்ம வீல் சேரோட அங்க போவோம் கொண்டு வரக்கூடும். அதுதான் நமக்கு ஈஸி. அப்படியே ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்படியே வீட்டை வச்சு நாங்களும் அதை வீல் சேரை கொடுத்துட்டு அப்படியே வாரமாயிரு. எனக்கு அவட கையிலேயே கொடுத்துடணும்ன்றதான் அதைத்தான் நான் சொல்றேன். அவட தங்கச்சி டிக்கெட் வெட்ட நம்ம வீல் சேரோட போவோம். விளங்குதா? வாங்கி வச்சு போட்டு நம்ம வீல் சேர் நேரத்தில் வாங்கி வைக்கமாண்டா அவ வேற ஈஸிங் பண்ணா தெரியும். நீங்க ரோஸ்மேரி அம்மாட தங்கச்சியா அக்காவா? நீங்க தங்கச்சியா அக்காவா? சொல்லுங்க. இல்ல நான் கேக்குறேன், நீங்க தங்கச்சியா அக்காவா ரோஸ்மேரி? தங்கச்சி. அவ அக்கானே. என்ன நடந்தா? என்ன ஏன் ஹாஸ்பிட்டல்? ஓ அது இதாயிட்டா? அந்த கட்டு வெடிச்சதுக்கு பிறகு அவைக்கு காயம் இந்த உரமா இது செய்ய அதுக்கு பிறகு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக அவங்க சொன்னாங்க சதை கண்டிச்சிருக்கேன். அப்படியே தோண்டி வச்சிருக்கு. உங்கள்கிட்ட மட்டும்தான் சொல்றேன் அந்த கதை. என்னண்டா அவைக்கு அந்த கால் இருக்குதானே உணர்ச்சி இல்லாம இருக்குது துப்புரவா. அவங்க சொல்றாங்க நரம்புகள் செத்து போகுதாம் சுவர்ல. ஒரு வேளை இன்னொரு கொஞ்ச நேரம் காலை எடுப்பாங்க பார்த்து அதுக்கு இப்படியே உணர்ச்சி இல்லைன்னு சொல்லி இருந்தா அவர் சொல்றாரு கால் தூக்கியில அசைக்கல பாரமா இருக்கு எனக்கு என்று சொல்லி. அப்ப டாக்டர்கிட்ட கேட்டு நான் ஜீவராசா இருப்பேன் எப்படி நம்ம அவள்கிட்ட சொல்லலாதானே உண்ட கால் அப்படி எடுப்பாங்கங்கிறதுக்கு மனசு இல்லதானே. ஓ அதுக்காக நான் சொல்ல மாட்டேன். அவளுக்கு இப்போ ஓயாம சக்தி கால காயம் கால் நடக்கல துப்புரவா சாப்பாடே இல்லமானாரு. அண்ணன் தண்ணி இல்ல சாப்பாடு இல்ல. சாப்பாடு ஒண்ணும் சாப்பிடறா இல்லையா? ஹலோ ஹலோ வாங்குறதுக்கு துசு வாங்கணும் துசு இல்லை. சட்டி எடுக்கிறதானே பெட்ல எல்லாம் பாருங்க குறைக்க வரும். அவங்கள தெரியும் தானே விலங்கல் எனக்கு குறைக்க விட மாட்டாங்களே பார்க்கறதான். இப்ப ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் வச்சிருக்கு சரியா? இப்ப என்ன சொன்னீங்க எனக்கு அது விலங்கல் நீங்க காய்ச்சி தெளிவா. அவைக்கு அந்த கால் இருக்குதானே மகன். அவட காலில் ஒரு முழங்கால்
இல்ல 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 அது அது சரி. என்ன சாப்பாடு என்ன சொன்னீங்க? சாப்பாடு வகையில் ஒன்றும் இல்ல. உப்பு கஞ்சி குடுக்க சொல்லி குடுக்குறேன். அவைக்கு சட்னி தான். இந்த பல வகைகள் அதுகளை தான் வாங்கி கொண்டு போய் குடுக்குறோம். பகலத்திலையும் சுவர் இருக்குதானே. அவங்க சொல்றாங்க இனி வேற சாப்பாடு ஒன்றும் போகுதில்லையே. இப்ப பழத்தை கொண்டு கொடுத்தாலும் சட்னி தான். உப்பு கஞ்சி சுவர் அரிசி இருக்குதானே. அதுல ஒரு சொட்டு உப்பை போட்டு ஒரு தண்ணி பாலை விட்டு தலைப்பாலை இல்ல தண்ணி பாலை விட்டு ஒரு கஞ்சி அவ்வளவுதான். வேற சாப்பாடுகள் எதுவும் இல்லை. சட்னி வெட்டியான கஷ்டமா கிடக்கப்போ என்னால்தான் என்ன இரவே இல்லை. பாவம் தானே ஓடும் இந்த வலிக்கிட்டுன்னு பார்க்க வாரத்துக்கு அவரத்தை கஞ்சி வச்சு எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போறீங்களா? ஓமா இது என்னண்டாமா வந்து வீல் சேர் வந்து வாங்கி கொடுங்கன்னு சொல்லி ஒரு அண்ணா காசு போட்டு வந்தவர். அப்ப நான் வந்து பாத்துட்டு அதான் அவ இல்லையே வீட்டுல. எப்ப வருவா? இப்ப டிக்கெட் எப்ப வெட்டுவாங்கன்னு சொன்னீங்களேமா? டாக்டர் ஒண்ணு சொல்லலையா? அவங்க இன்னைக்கு ஸ்கேனிங் பண்ணு சொல்லி சொன்னவங்க எக்கோ பாப்போம்னு சொல்லி சொன்னவரு சக்தி என்ன கடை வருகுதுன்னு சொல்லி அப்ப புதிய காலையில சாப்பிடலாம்னு சொன்னவங்களாமன்னு சொன்னவர். இப்ப போனாதான் என்னன்னு சொல்லி எனக்கு தெரியும். அப்ப வீட்டுல எப்படி இல்லாட்டி வாங்கி கொண்டு வந்து தரப்போறீங்களா வீட்டை? நான் பார்த்தேன் அவட கையில குடுக்குறேன்னா இல்லன்னு சொல்லி. அவட கை அப்ப நீங்க எப்படி செய்யலாம்? பின்னரம் வரவா? பின்னரமா? பின்னரம் வந்து பின்னரம் நான் வருவேன் வந்து நீங்க அவட கையில கொடுங்க. அவ கதைச்ச உடனே வீடியோ பண்ணி எடுத்துட்டு நான் ஆட்டோல வீட்டார கொண்டு வரேன். யாரு அவ ஹாஸ்பிட்டல்ல வந்து வீடியோ எடுக்கலையேம்மா? அது உண்மைதான். ஹாஸ்பிட்டல் உள்ளுக்குள்ள வீடியோ எடுக்க மேல அடுத்த இப்பத்து அவட நிலைமையில இப்ப போயிட்டு வீடியோ எடுத்து நிக்க மேலாது. ஒரு 4 நாள் 5 நாள்ல சரி வர மாட்டாங்களா? என்னமா ஏன் தெரியா நான் இப்ப போய் பார்த்துட்டு அப்படி இல்லாட்டி நாளைக்கு சார் நிப்பேர் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை நான் இல்லாட்டி ஜீவரா சார் கால் பண்ணி கேட்போம் என்ன மாதிரி சார். இல்லாட்டி வீட்டுல இப்ப யாரு இருக்கு? வீட்டுல நான் அம்மாவும் தான் இருக்கேன். 2 தான் இருக்கீங்க. அப்ப எந்த கையில கொண்டாந்து தரப்போறீங்களா? நாங்க நீங்க சாய்ப்பீங்களா? என்ன என்னடா செய்யும்? வரட்டுமா? சரிம்மா சரி. இது சரி வேற எதுவும் தேவை இருக்கா உங்களுக்கு? ஹலோ ஹலோ பம்பஸ் வாங்கணும், ஜூஸுகள் வாங்கணும், மற்றது அந்த மெட்டாலிக் மருந்து அது இந்த கோஸ் டெட்டோல் அதுகள் வாங்கணும். ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு தர மாட்டாங்களா? அது அவங்க தாரல. அவங்க அந்த மருந்து நான் இப்ப வீட்டை கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொன்னா அந்த தேவையெல்லாம் இருக்கியப்பா நாங்களும் வாங்கி கொடுக்கமே கிரீமோண்டாவுக்கு காயத்துக்கு. வீட்டை கூட்டிட்டு வந்த பிறகு தேவையில் நிறைய இருக்குண்ணே. கட்டில் இல்லைண்ணே உங்களுக்கு? இல்லம்மா நிறைய கட்டில் இல்ல தங்கமே. கட்டிலும் இல்ல மெத்தையும் இல்லைண்ணே. மெத்தை இல்ல எனக்கு டைலர்ட்ட போயிருந்தா மெத்தை கிடக்குது. அது அந்த தும்பு மெத்தை ஒன்று நான் வாங்கங்கால வச்சிருக்கிறேன். அவைக்கு அந்த ஊண்டி எலும்பி வேலை செய்யறது கட்டில் ஒன்று வேணும். பாவம் தானே கொள்ள கஷ்டம். ஆனா எல்லாத்துக்கும் முதல் வந்தம்மா நான் சொல்றேன்னு சொல்லி கோச்சுக்குள்ள இங்க வீட ஃபுல்லா கிளீன் பண்ணணும் முதல். இல்ல தண்ணியில அடிச்சு இம்பார்ட்டன்ட் அதுதான். அதானே அதை ஒருக்கா அடிச்சு கிடிச்சு வந்த எல்லாம் ஊத்த எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சு டெட்டோல போட்டு. ஏண்டாப்ப வருத்தம் இல்லாம சும்மா இருக்கிற ஆக்களுக்கே வருத்தம் வரும். வருத்தத்தோட அனுப்பி போட்டு அவள் போட்டிருந்த நைட்டி பத்த வச்சு போட்டேன். பத்த வச்சு டெட்டோல் போட்டு குளோரக்ஸ் அடிச்சு சீமெண்டெல்லாம் கழுவி வந்து பாருங்க ஓரளவுக்கு வச்சுக்க ஒரு பெயிண்ட் ஒன்றாவது ஒன்று கொடுக்கணும்ன்றது பெருக்கிறேன். அதுக்கு ஒரு நமக்கிட்டையும் இவைய பார்க்கணும் போகணும். ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் எனக்கு செலவழிக்குது. பம்பஸுக்கு 1000 ரூபாய் வேணுமே மாநாடு. எனக்கு பம்பஸ் வாங்கிட்டாங்களே. பம்பஸுக்கு 1000 ரூபாய் போகுது தங்கவி ஒரு நாளைக்கு போறதுக்கு வாரத்துக்கு. அப்படி கஷ்டமா இருக்கு. பம்பஸ் வந்து என்னது எக்ஸலா லார்ஜா? இல்ல மீடியம் 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 பம்பஸ்னே. மீடியம் மீடியம் தான் பம்பஸ். நீங்க என்ன ஒரு பம்பஸா வாங்குறீங்களா இல்லாட்டி ஒரு டசன் வாங்குறீங்களா? ஐயோ என்கிட்ட காட்டுல மாநாடு 3 வாங்குவேன். 3000 ரூபா?
3000 ரூபா. ஒரு ஒரு பம்பஸ் வந்து 330 ரூபா. நம்ம அந்த முன்னுக்கு பார்மசிக்கு எமர்ஜென்சிக்கு முன்னுக்கு அதுலதான் வாங்குறோம். 3 பம்பஸ் வந்து 1000 ரூபா வாங்கிட்டு கொண்டு வைப்பேன். என்ன செய்யறேன்னு சொல்லுங்க. எனக்கிட்ட புகையாடுக்கு நம்மகிட்ட இல்லையே. நம்மளும் அந்த கச்சாங்கொட்டை கோப்பி கொச்சு காட்டுல அதுகளை இடிச்சு விச்சுதான் நம்மளோட டிவியும் போகுது. இதையும் வச்சு பாக்குறேன்டா. மிச்சம் கஷ்டமா கிடக்கு எனக்கு. என்ன செய்வோம், கடவுள் தான் துணை. ஆங்கினப்பெல்லாம் போயிட்டு கிடக்குறேன். எல்லா துணையும் அவர் தான். எல்லாரும் கண் திறந்து பார்க்கணும் அவரோட வீடியோவை. நம்ம செய்யறேன்னு சொல்லி தெரியாம இருக்கு. அதான் யோசனையா இருக்கு. சரி, என்ன செய்வோம். வீடு அப்ப நீங்க இப்ப கிளீன் பண்ணிட்டீங்க? அப்படியா? வீடு அப்ப நீங்க கிளீன் பண்ணிட்டீங்களா? வீடு கிளீன் பண்ணி வச்சுட்டீங்க? வீட நான் கிளீன் பண்ணி அவரை நைட்டு எல்லாம் பத்த வச்சு போட்டோம். ஒன்றுமே இல்லை. சரி, போட்டதோ வெளிக்கு போடுற உடுப்புகளை தான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் 2 தான் வீட்டுக்கு போற வச்சுக்க. மற்றது முழுவதும் டவல் குவல் வச்சு முழுதும் எரிச்சு போட்டேன். இங்க ஒன்றும் இல்லை. எரிச்சு போட்டு நான் பாவிச்சது கொண்டு வந்தா வச்சு கொடுத்துருக்கேன். அதான் யோசனை. என்ன செய்வோம். நீங்க இப்ப எத்தனை மணிக்கு போறீங்க ஹாஸ்பிட்டல்? என்னமா? நீங்க இப்ப எத்தனை மணிக்கு போறீங்க ஹாஸ்பிட்டல்? நான் இப்ப 12:05 ஒருத்த வந்துடுவேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு எத்தனை மணிக்கு வரீங்க திரும்பி? நான் திரும்பி ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்குள்ள நாங்க வந்துடுவோம். இது சாப்பாடு கொஞ்சம் கஞ்சா கொடுத்து போட்டு பம்பஸ் மாத்தி வச்சு போட்டு நைட்டி ஒன்றை மாத்தி போட்டு வருவேன். வந்துடுவீங்க? என்னத்துல ஒரு பஸ்லயா? இல்ல மகன், இப்ப டைம் போயிட்டு தானே 12க்கு போடுவாங்க. அப்ப இந்த ஒரு பொடியல் ஆட்டோவுக்கு சொல்லி வச்சிருக்கேன். அவரோட போனா 400 ரூபா கொடுக்கணும். பிறகுள்ள பஸ்ல வருவேன். அந்த டைமை கவர் பண்ணி போகணுமே. அப்புறம் பிரிச்சு சென்றா தர மாட்டேன், விட மாட்டானே உள்ள. அதுக்காக வருவேன். அவளுக்கு என்ன செய்யற கஷ்டம்தான். போயிட்டு வர ஒரு சரி, அப்ப நீங்க இப்படி செய்யுங்க. ஒருக்கா போங்க, சரியா? நீங்க ஒருக்கா போயிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் வேலையெல்லாம் முடிச்சு போட்டு வாங்க. நான் ஒருக்கா வர பாக்குறேன் உங்களோட வீட்டுயா. நான் ஒருக்கா வர பாக்குறேன். நீங்க எனக்கு ஒருக்கா வந்துட்டு கொஞ்சம் போயிட்டு குயிக்க உங்களோட வேலையை முடிச்சுட்டு எனக்கு வந்துட்டு கோண்டு தாங்க. கோல் தாங்க. அடுத்த விஷயம், வீடியோ காய்ப்பீங்க தானே? பிரச்சனை இல்லையானே? சரி 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 சரியம்மா சரியம்மா சரி சரி. அட இப்படி செய்வோம், சரியா? என்ன இப்படி செய்வோம் மச்சான். நம்ம இப்போ போயிட்டு வீல் சேரை வாங்குவோம். வாங்கிட்டு காரில் தூக்கி வைப்போம், சரியா? வச்சுட்டு போயிட்டு இப்போ இவ வந்தோடனே போயிட்டு இவடையும் கொஞ்சம் காய்ச்சி போட்டு இருக்கிற சிக்கலையும் வந்து பார்த்துட்டு, கேம்பஸுக்கு தான் காசு வரலையடா. ஒரு அண்ணா காசு வந்து போடுறவர், அவரை காசுக்கு டிரான்சாக்ஷன் ஆகல. அவரான்னு இப்போ கோடுத்து காசு வந்து போட்டிருக்காரு. இன்னும் அக்கௌண்ட் நம்பர் ஏதோ ஒன்று சம்திங் புலன்னு சொல்லி அதில் அந்த திரும்பி அவங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிட்டேன். அப்போ பார்த்துட்டு தான் செய்வோம். அவங்களுக்கு பிலோ வாங்கி கொடுக்கோண்டா. பிலோ பார்த்து நீ எப்படி இருந்தது? காத்தாமணிக்கு போயிட்டு பிலோவையும் பார்த்துட்டு கட்டில் எல்லாம் விசாரிக்கலாம். ஆனால் கட்டிலுக்குலாம் காசு இல்லை. சரி மக்களே, என்னடா இப்போ இதுதான் உண்மையாகவே பிளானிங். இப்போ என்ன செய்யறேன்டே எனக்கு விளங்கல. சரி, அப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து சில வேலை யோசிக்கலாம். அடே எலும்புடா போடான்னு சொல்லி யோசிக்கலாம். சில சுசி தம்பி ஒரு 4 நாள் தானே சும்மா சத்தம் பண்ண மாதிரி வந்தோன்னே போன்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க. என்ன செய்யறது? எந்த மைண்ட் சொல்லுது 4 நாளைக்கு பிறகு போக முடியும். இன்னொரு மைண்ட் சொல்லுது இல்லை இப்போயே கொண்டு வச்சிருவோம் வேண்டாம். ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்க வந்தாலும் பவித்திரமாக தான் சொல்லுவோம். ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தாலுமே டக்குனு இறக்கி எடுத்துட்டு போறதுக்கு ஒரு பெரிய ஒரு உதவியா இருக்கும் என்று சொல்லி ஒன்றும் செய்யலாம். ரைட், நம்ம வலிக்கிடுவோம். வேணா பவித்திரன். ஓகே மக்களே, ஃபைனலாக வந்துட்டோம். காசு இப்போ இவன்ட்டுக்கு கொடுத்துட்டோம்னு சொன்னேன். ஈஸி. எவ்வளோடாது? 45. எவ்வளோ இருக்குன்னு 10
20, 30, 40, 45, 47. நான் வரதுலே இல்லைண்ணா வாங்கிட்டு வா. இன்னத்தை கதைக்கு ரெண்டே விலங்குல மக்களே ஃபுல் டயர்ட் ஆகிட்டோம். பின்னுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா விலங்கும் மெட்ரஸ் வாங்கியிருக்கோம், ஃபேன் வாங்கியிருக்கோம், வீல் சேர் வாங்கிட்டோம். முன்ன கண்ட காலுக்குள்ள பம்பஸ் இருக்கு. அது எடுத்துடா கொஞ்சம். முன்னுக்கு பெம்பஸ் இருக்கு. இந்த சாமான்லாம் வந்து இறக்குக்குள்ள நீங்க பாப்பீங்க. அதுக்கு பெம்பஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்து பாருங்க. பெரிய பெரிய ஆட்களோட பெம்பஸ் தான் வாங்கினோம். ஃபர்ஸ்ட் தடவை நாங்க போயிட்டு சின்ன பிள்ளையோட பெம்பஸ் 35 ரூபா அந்த ஆப்செட் ஆயிருந்து 35 ரூபா ஒரு பெம்பஸ் சொல்றாங்கன்னு சொல்லி. இது வந்து எவ்வளோடா? பெம்பஸ் நோட்டரி வந்து 2980 மச்சான். அடுத்து 1700 அந்த இது என்ன, அதாவது இதுதான் வாங்க போனவா. நான் இதே பிராண்ட் வந்து மீடியம் இல்லை, அப்புறம் இதே வந்து திரும்பி எடுத்துட்டேன். எல்லாமே வந்து வாங்கிட்டேன் சரியா. இப்போ இதில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் அந்த வீடியோக்கு வந்து முன்னுக்கே வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நான் சுவிஸ் நாட்டில் இருக்கிற ராகுல் அண்ணான்னு சொல்லி அவர் வந்து 45,000 காசு வந்து போட்டிருந்தார். அவர் காசில் வந்து நாங்கள் வந்து வாங்கின சாமான் எல்லாமே வந்து இந்த இருக்கு இதுதான் வந்து பில் வந்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் என்னென்ன வாங்கியிருக்காங்க, என்னென்ன இருக்காங்க. இது வீல் சேர் வந்து 38,000. அடுத்து இது என்னது, டயப்பர் இது எல்லாம் சேர்த்து 42,680 ரூபா வந்தது. வீல் சேருக்கு வந்து 45,000 ரூபா சொன்னவங்க. நம்ம குறைச்சி ரெண்டு சண்டையை பிடிச்சி 38க்கு வந்து 38 எடுத்து இல்லை 42,680 ரூபா. அதில் காசுல எவ்வளோ மிச்சம் இருக்கு? 42,680. 45,000 45 அடி 42,680. 2,320 மச்சான். 2,320 ரூபா இருக்கு ரைட். அடுத்து வந்து பிரான்ஸ்ல வந்து இப்போ எங்களை பேரை மட்டும் சொல்லிடாங்க தம்பின்னு சொல்லி இலங்கையில இருந்து, அதாவது மட்டக்களப்புல இருந்து தான் ஒரு ஆக்கு வந்து காசு வந்து போட்டிருக்காங்க. அவங்க பிரான்ஸ்ல இருந்து சொன்னது. அவனோட பேர் வந்து யூஸ் பண்ண வேணாம்னு சொன்னாங்க. பிரான்ஸ்ன்னு சொல்லுங்கன்னு சொல்லி பிரான்ஸ்ல இருந்து போட்ட காசு வந்து 20,000 ரூபா. அந்த 20,000 ரூபாய்க்கு ஃபேனும் அதோட வந்து மெட்ரஸும் ஆயிருக்கான். 20,000 ரூபாய்க்கு வந்து ஃபேனும் மெட்ரஸும் ஆயிருக்கான். இதில் விலையை பார்த்து சொல்லு. என்ன ஃபேன் மெட்ரஸ் வந்து மச்சான் அது பிரீமியம் ஃபோமா 7,800. 19,300 ரூபா வந்து இதுக்கு வந்து டோட்டலாக போயிருக்கு. இதுல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லி பாரு. 20 இல்லைண்ணே, 20ல் 19,300ண்ணே. 19,700 இருக்கு. 700. அப்போ டோட்டலாகவே எங்கட கையில் வந்து 3,000 ரூபா காசு வந்து மிச்சம் வந்து இருக்கு. இந்த 3,000 ரூபா காசுக்கு வந்து நாங்கள் நல்ல பிலோ ஏதாவது வந்து வாங்குவோம்ண்ணே. 2 பிலோ வாங்கினா கம்ப்ளீட் தானே. என்னடா 3,000 நல்ல வரும் 1,500 கிட்ட வரும் அந்த பெரிய. அப்போ 2 பேரை காசையும் வந்து சேர்த்து 3,020 ரூபா 3,000 ரூபாய்க்கு வந்து ஏதாவது வந்து வாங்கிட்டு அப்படி வந்து போவோம். இன்னும் செய்ய 2 விலங்குல பின்னுக்கு ஒன்று முழங்குது இல்லை, முன்னுக்கு ஒன்று முழங்குது இல்லை, ஃபுல் அப்செட்ல இருக்கும். போமாடா போ. இதால் எடுத்தீங்கன்னா அதில் ஒரு இது இருக்கு, கடை இருக்கு. அந்த கடையில் பார்க்கலாம். ஓகே ரைட். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெரிய ஃபோன் எடுத்து முன்னுக்கு ஒரு கடிச்சிடும். கேமரா ஆன் பண்ணி ஒரு முன்னு கடிச்சு. இது ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிலோவும் வந்து வாங்கிட்டோம். டைம் வந்து உண்மையாகவே காணாமல் வந்து இருக்குது. எங்களுக்கு டைம் இருக்கு, அவங்களுக்கு இருக்கு. ஒரு அவங்களோட தங்கச்சி நான் சொன்னேன். அவ தங்கச்சினே ரோஸ்மேரி வந்து அக்கா. ஓகே ஓகே ஓகே. அவன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டான். சரியா வந்துட்டாமா. முகம் இருட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. பின்னுக்கு முன்னு ஒன்றும் இல்லை, இருட்டா இருக்கு. அப்போ வளமையா பார்க்குற இடம் தான் நீங்க. இது வந்து யாஃபோஸ் கடி. இந்த இருக்கு பில் 3,000 ரூபா. 1,500 ரூபாட பில்லு வந்து 2 வந்து வாங்கியாச்சு. இனி கையில இருக்கிற காசு 20 ரூபா தான் மிச்சம் வந்து இருக்கு. 20 ரூபாய்க்கு டோஃபியை வேண்டி போட்டுட்டான் போல. எங்கடா 20 ரூபா எங்க இருக்கா? 20 கிடைக்கு அதை கொடுக்குறது வெளியே. ஓமா ஆளை விடுச்சாமி. என்ன இந்த 20 ரூபா பை. சரி
இது 2 வானல் இல்ல என்னண்டா என்ன பாடிண்டா உண்மையாவே வந்து நாங்க நினைச்சு பார்க்கல. நாங்க இந்த போட்ட வீடியோல வந்து இவ்வளவு பேர் வந்து உதவி செய்வாங்கன்னு சொல்லி உண்மையாவே 2 பேருக்குமே வந்து நன்றி. அதுல வந்து முதலாவது வந்து பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு அண்ணா, அவர் வந்து 20,000 காசு வந்து போட்டு இந்த உதவி செய்ய சொன்னவர். அவருக்கு ஒரு பெரிய ஒரு நன்றி. அவர் பேர் சொல்லுவேன் வந்துட்டு. அடுத்து சுவிஸ் நாட்டில் இருக்கிற ராகுல் அண்ணான்னு சொல்லி அவர் 45,000 காசு வந்து போட்டிருந்தேன். அவர் தான் வந்து இந்த வீல் சேரை வந்து வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2-3 பேர் அந்த அண்ணா, அந்த ராகுல் அண்ணா, அந்த சுவிஸ் நாட்டில் இருக்கிற அந்த அண்ணா வந்து காசு போட்டதுக்கு பிறகு அவர் போட்டு ஒரு கொஞ்ச நேரத்தால் ஒரு 2-3 பேர் எனக்கு வந்து கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி தம்பி இது என்ன சொல்கிறேன், வீல் சேருக்கு நாங்களும் காசு போடுறோம் அப்படி சொல்லியிருந்தாங்கடா. சொல்லிட்டியா? நான் உடனே சொன்னேன் என்னன்னு சொன்னா, வீல் சேருக்கு காசு கிடைச்சிட்டு சரியா, வீல் சேருக்குரிய காசு வந்து போட்டுட்டாங்க. வேற எதுக்கும் நீங்க வந்து உதவி செய்ய விருப்பம் பண்ண, அதாவது அவங்களோட வீடை வந்து கிளீன் பண்ணணும். இப்ப இதுக்கு பிறகுதான் இப்ப நாங்க கொண்டு போற தானே உதவி, இதுக்கு பிறகு வந்து அவங்களுக்கு ஒரே ஒரு வேலை தான் அந்த வீட்டுக்கு இருக்கு, கிளீன் பண்ணணும். அது என்னன்னு சொல்லு, ஃபுல்லா தண்ணி அடிச்சு கிளீன் பண்றதுக்கு ஒருத்தனை பிடிக்கணும். அடுத்தது வந்து கட்டில் வாங்கணும்டா. இப்ப மெட்ரஸ் இருக்கு, கட்டில் இல்ல. என்னண்டா அந்த ஹாஸ்பிடல்ல கிளீன் பண்ணுவாங்களே, அவங்கள ஒரு நாளைக்கு பிடிச்சா அடுத்தையும் செஞ்சுதாங்க. இல்ல அதான் இப்ப கட்டில் ஒன்று வாங்கணும், கிளீன் பண்ற ஒரு ஆளை பிடிக்கணும். 2வது விஷயம் வந்து பெயிண்ட் வாங்கணும் சரியா. 3வது விஷயம் வந்து சிமெண்ட் ஒன்று எடுத்து நிலம், கீழே இருக்கு நிலம், அதுல இருக்கிற அந்த உடைஞ்சு இருக்கிற எல்லாத்தையும் ஒரு பேக் வாங்கினா காணும், பிளாஸ்டர் பண்ணுவோம். ஒரு பேக் நமக்கு சரியான கணக்கு தெரியாது, மேச மேல செய்யறாங்களுக்கு தான் தெரியும். இன்னொரு அண்ணாவும் காசு போடுறேன்னு சொல்லியிருக்கிறா சரியா. அந்த காசு வந்துச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த வீடு எல்லாம் ஃபுல்லா நம்ம கிளீன் பண்ணி போட்டு பெயிண்டிங் அடிக்கி வச்சு போட்டு அதை கிளீன் பண்ணி போட்டு பெயிண்ட் அக்கீண்ட இப்ப வாங்காட்டியும் கட்டில் ஒன்று வாங்கி கொடுக்கணும். அதுக்கு கட்டில் வாங்கணும், இல்லாட்டி கஷ்டம் மச்சான். நிலத்துல இருந்து எழும்ப மாட்டாங்க மச்சான். ஏன்னு சொல்லு, வட்டி காலெல்லாம் எடுத்துட்டாங்கடாடா, நிலத்துல இருந்து திருப்பி பணிவு தானே எழும்பி இதெல்லாம் செய்யற கஷ்டம். உயரமான கட்டிலன்னா அப்படியே திரும்பி இறங்கி வீல் சேருக்கு மாறிடுவாங்க. அடுத்து வீல் சேர் வந்து நார்மல் விலைக்கு இருக்கு சரியா. நாங்க பார்த்து என்னன்னு சொன்னா வாங்கி கொடுக்குறோம், நல்லா வந்து வேண்டி கொடுக்கணும். ஏன்னா கொமட் இல்லாத வீல் சேர் வந்து விலை குறைவு, கொமட்டோட இருக்கிற வீல் சேர் வந்து விலை கூட. அதுல விளக்கம் கல்யாண நாள் உள்ள சரியா வசிக்குது எனக்கு. இந்த டைம்ல ஒரு பிரியாணி, ஒரு சிக்கன், ஆசை காட்டாத மச்சான். வாங்கி தர போறதும் இல்ல, சாப்பிட போறதும் இல்ல. நம்ம படைய கிடையாது கடிக்கிறா நம்மட வேலை. ஒவ்வொரு முறையும் பசிக்கு என்ன செய்யறது, செய்யலாம். இங்க இவரும் ஹாஸ்பிட்டல் ஏன்டாப்பா, அதையும் சொல்ல மறந்துட்டேன். யாருன்னு சிவராசா, அந்த சிவராசா நம்ம கொண்டு போயிட்டு சோட்டி துணி பீட்டர் நான் அனுப்பின காசுல சோட்டி துணி அது இல்லாம வந்து வாங்கி கொண்டு கொடுத்துருந்தேன். இல்ல அதாவது ரோஸ்மேரி அம்மா ஆம்புலன்ஸ்ல ஏதுக்குள்ள அவரையும் ஏத்திட்டு போறாங்க. சீனி எல்லாருக்கும் சீனி. என்ன செய்யும், கார் அப்படியே டைரக்டா எடுத்துருமா, உள்ளே எடுத்துருவோம் மச்சான். தூக்கிட்டு போறது எல்லாம் கஷ்டம், பதப்பட்டு போயிடுவோம். அப்படியோ ரைட். ஃபைனலா வந்துட்டோம் கோப்ரோ ஃபைட்டு. அடுத்தது ராஜாவோட வீடை தாண்டி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, இவட வீடு எங்க இருக்குன்னு சொல்லி. என்னடா ஓகே, இப்ப அவட வீட்டுக்கிட்ட தான் போறோம். இந்த கடைக்காரண்டியும் அழுதுறோம் அக்காவும், அவ சரியான கஷ்டத்தில் இருக்கிறான். நிப்பாடி அங்க கடையை காட்டாங்க, அப்படி இது மட்டும் கூப்பிடு கடைக்காரன். அக்கா பாருங்க அப்படி இருக்கு உள்ளதாமா. ஓட்லையாமா ரோஸ்மேரியே ஓட்லேனே. சரி நாங்க அங்க போறோம், ஆளுக்கு மெட்ரஸ் பெம்பர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போறோம். ஓட்ல அவங்களோட வீட்டு அங்க போறோம். சரி, தங்கச்சி இருக்காங்களா? அவட தங்கச்சி. சரி சரி சரி. இந்த டினோ சைஸ்
அதுதான் ஒரே காட்டுறோம் நாங்க வந்து அதை தவிர வேற ஒன்றும் இல்லை எங்களுக்கு காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. இருக்கு வீடு. இதுதான் வீடு. இல்லைங்க நீங்க எடுப்போம்னே. இதுதான் வந்து வீடு. சரியா உங்களை பார்த்தீங்கன்னாலே விலங்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பிடிக்கும். அம்மா ஒரு அடிங்க இப்ப இழுத்து பிடிங்க. உங்களோட நான் கழிச்சிருக்கேன் தானே, உங்களை தெரியும் தானே எனக்கு. எங்க என்ன நடந்து போயிட்டாங்க ஹாஸ்பிட்டல். சாப்பாடு கொண்டு கொடுத்துட்டீங்களா? இப்போ கொண்டு கஞ்சி தானே மகன், உப்பு கஞ்சி தானே. இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. நான் கழுவி வேலை செஞ்சேன் நான் இல்லையா, கொஞ்சம் இதெல்லாம் போட்டு கழுவி ஆளை கொண்டப்பா 200. இந்தாங்கம்மா இதை வச்சுக்கொள்ளுங்க. 6 ஓனர் பிடிக்கணும் 6 வாங்கம்மா இருங்க. கழுவி செஞ்சீங்களா? ஓ பெயிண்ட் வேலை எவ்வளோம்மா போகுது? எவ்வளோ தெரியாம மகன் எனக்கு. இதுக்கு கொஞ்சம் ஒரு பெயிண்ட் ஒன்று கொடுத்தோம்டாதான் நல்லா இருக்கும். மற்றது வீடு கிடந்த கடையை பார்த்த நீங்க தானே எப்படி இருந்தேன்ட்டு அவைக்கு இந்த இருக்கே மகன், இதுல தானே அவைக்கு ஒருத்தர் கட்டுருக்கு. நேரத்தோட 3 விரல் இல்லை, மற்ற காலில் சதவட்டி போட்டு தச்சு வேலை செஞ்சவங்க. பிறகு இப்ப இந்த மொழியில வந்துருக்கு வந்ததை. இப்போ முந்தநாத்து ஜீவராச 3 நாள் ஆகும் டிக்கெட். 3 நாளே நம்ம ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்தது கத்துதாண்டி. நீ நான் அம்மாட தங்கச்சி, எங்கட ஆண்டி, இன்னொரு அம்மாட தங்கச்சி எல்லாருமா சேர்ந்து மாமி வாங்க, என்னால தனியா தூக்கிடுமா, சின்ன கிலோ தானே. அப்போ ஒரு மெத்த இல்லை, ஒரு கட்டில ஒன்றும் இல்லை, கீழே குனிஞ்சு தூக்கணுமே, என்னால எல்லாரும் ஓடியாங்கறியாண்டு. அப்புறம் எல்லாருமா சேர்ந்து தான் வந்து மேலெல்லாம் கழுவி ஆளை கொண்டு ஹாஸ்பிட்டலில் வச்சேன். கொண்டு போய் வச்ச உடனே ஆப்ரேஷன் பண்ணிட்டு இப்போ சொல்றாங்க என்னன்னா அந்த கால் செத்து போகுதாம், நரம்பெல்லாம் வெட்டி எடுப்பாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அவைக்கு நாங்க சொல்லல. அவடத்தோட வெட்டமா இங்கதான் பட்டுவாங்க அவைக்கு. ஏன்னு கேட்டா அவைக்கு இது இல்ல, இந்த கால் ஏன்னு கேட்டா இந்த கால் தான் இவ்வளத்தை இருக்குது. அது வெட்டுனா அது வெட்டுனா மகன் வராதான். அம்மா 2 வாருங்க. நீங்களா அடிக்கிறாங்களோ கொஞ்சம் தள்ளி போங்க பாருங்க. ஓ வாங்க தானே. இது வாகனத்தை கொண்டு வந்தா இதான் சிக்கல். ஏண்டா நம்மட வாகனத்தை கொண்டு வந்து போட்டா அங்கிருந்து வார கொடுத்துரு இல்லை. சரி அம்மா கொஞ்சம் வாங்கல. அம்மா நீங்களும் வாங்க, வெளியில வாங்க வாங்க. இருங்க எடுங்க. பைக்கில் அதுல சரி எடுக்கிறேன். அப்படி இதை கொண்டு வச்சுட்டு வரேன்னா வழுக்கு. அப்படிங்கம்மா நல்ல பிள்ளையார். ஒரு கிலோ கொடுத்துட்டோம்னே. ஃபேனும் தேவைதானே உங்களுக்கு? ஓமாப்போ தூக்கியாத. தூக்குங்க ஃபேன். கீழே இந்தாங்கம்மா, இதை நீங்க தூங்க. கவனமா தூக்குங்க, வச்சுட்டு வர. நீங்க பிடிக்க மாட்டீங்க, இதை வச்சுட்டோம். ஓய் இதுதான் வீல் சேர். வீல் சேர்ல கொமோடெல்லாம் இருக்கு. ரைட். இருந்த மாதிரியும் டாய்லெட் போய் கொள்ளலாம். கொஞ்சம் இல்லைங்கப்பா கோயிலாக்கா. என்ன செய்ய கோயிலாக்கா அவ தூக்க மாட்டேன். இடுப்பு வருத்தவங்க இல்லையா? நான் ஒரு சப்போர்ட் தருவேன்.
எப்படா வச்சு நீங்க நிமித்தின மாதிரியா? படிக்கிறியா? நைட்டு நஞ்சரி இந்த வேலைக்கு. அவன்டா கவனம் நான் பிடிக்கட்டா இல்லாக்கா ஒரு காய் வேற நிமித்துங்க. எஸ் கவனம் வாங்கம்மா உள்ள போ. நான் இந்த இவர் ரோஸ்மேரி அம்மான வீடியோ போட்டு நான் தானே போட்டோமா உடனே வந்து போட்டு அன்றைக்கு ஒரு 4-5 மணி நேரத்தில் 2 பேர் சேர்ந்து காசு வந்து போட்டிருந்தாங்க. அந்த காசுல தான் வாங்கம்மா உடனே வந்து நான் இதை வாங்கிட்டு வந்து வாங்க போட்ட அந்த ஆத்து மக்களை எல்லாருக்கும் நமக்கெல்லாம் 50 வயது 20 வயது அவங்கள ஒரு 150 வயதுக்காவது கடவுள் போட்டு வைக்கணும். அவ்வளவு போடணும். இருங்க என்ன செய்யறேன் என்னம்மா என்ன செய்யறேன் அந்த உள்ளங்களப்பா எனக்கு நீங்க சொன்னதோடய நீங்க என்ன நினைக்கல வரியா சந்தோஷமாண்டா சந்தோஷம். இப்படியும் ஒரு ஆத்துமாக்கள் இருக்குதுங்களே இந்த உலகத்துல இருந்து மிச்ச நன்றி அந்த தம்பிக்கு சொல்லணும் தந்தவங்க 2 பேருக்கும். கடவுள் தான் முதலாவது அவன் அதை கொடுக்க வச்ச உள்ளங்கள். இதுதான் ஒரு இதுல வந்து 1ல 10 இருக்கு. 10 பீஸ். அப்ப 20 பீஸ் இருக்கு. 2 ஒரு நாளைக்கு எத்தனை போகுது? 3 போகும். அப்ப 3 நேரம் போடுறதானே. அப்புறம் யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகிறதானே. அதுக்காக உடனே யூரின் போன உடனே ஒரு தரம் 2 தரம் போயிட்டா உடனே இந்த சாப்பாடு ஒன்றும் இல்லை தானே. வெறும் தண்ணி ஜூஸ் உப்பு கஞ்சி நாட்டுக்கோழி முட்டை அதுதான் கொடுக்குறாங்க. வேற ஒன்றுமே இல்லை. அவங்க சொல்றாங்க என்னன்னா அந்த இப்போ நான் போயிட்டு சொல்றேன் போயிட்டு அவங்க சொல்றாங்க அந்த சுகருக்கு பெட்ஃபோம் பாவிக்க இன்சுலின் எல்லாம் பாவிக்கிறவங்க தானே. அப்போ சில நேரம் இவன் அந்த சாப்பிடாம உடம்ப கவனிக்கல ஆனோடைய அந்த பாந்திக்கு காரணம் அவைக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி கொண்டு இருக்குது என்று சொல்லி சொல்றாங்க. இன்றைக்கு தான் நான் சொன்னேன் மத்தியானம் கால் பண்ணோடனே போன உடனே இந்த இவங்க ஒருத்தரும் பாரில் தானே நான் தான் போகிறேன். நான் போய்ட்டு வந்து அம்மா பாவம் தானே நான் எப்படி சொல்கிறேன் இப்படிம்மா இருக்குது இப்படி இருக்குது என்று சொல்லி அதுல இருந்து அந்த தண்டை உடம்ப தான் கொஞ்சம் கவனிக்க குறைவு. இப்ப சாப்பாடு ஜூஸ் தான் குடிக்கிறேன். ஜூஸ் தான் குடிப்பாவும் ஜூஸ் தான் சாப்பாடு இப்ப அடியோட இல்லையே. உப்பு கஞ்ச கொண்டு நான் 5000 காசு கொடுத்துட்டு போனேன். ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டாவா? ஜூஸ் வாங்கி குடிச்சு அதுல ஜோக்கட்டு நீங்க கொடுத்ததுல என்னன்னு கேட்டா அந்த பசிக்கலை சாப்பிட்டா சக்தி வருது சோறு சாப்பிடல. அப்ப அவருக்கு ஜூஸ் கொடுத்து அப்புறம் நான் இந்த சேலன் தானே நீங்க கொடுத்தது இந்த குளுக்கோஸ் சேலை. அப்ப நான் வந்து இஎம்எஸ்ல வேலை செஞ்சேன் தானே முந்தி. அப்ப எனக்கு கொஞ்சம் தெரியும். அப்ப நான் இஎம்எஸ்ல கிளியரிங் வேலை செஞ்சேன். நான் ஒரு ஸ்டாப்பா இருந்தேன்னா எனக்கு என்னன்னு கேட்டா இந்த கால் சிலிப்பாக இதான் மகன் இதுவரை என்ன செய்யண்டா. இதுக்கு முதல் பெயிண்ட் ஒன்று கொடுக்கணும் நம்ம அம்மாவோட இதுக்கு கொடுத்துட்டு இந்த இருக்க சீமெண்ட் இருக்கு தானே. இத கொஞ்சம் கொத்தணும் நம்ம சீமெண்ட். என்ன கொத்தி போட்டு மகன் சீமெண்ட இழுக்கணும். இழுத்தாதான் ஒரு டெவலப்பா ஒரு இதா வரும். இது அவங்க என்னன்னா இந்த எலி இருக்குத்தானே. அப்ப அங்க முன்னுக்கு 10 இருக்குத்தானே எங்களுக்கு காடு. அதுக்குள்ள இந்த 3 எலி இருந்து வந்து வந்து உடைக்குது. அதாலதான் பிரச்சனையாகி இங்க இவ்வளவு பள்ளம் மற்றது. இப்ப இது 15 20 25 வருஷம் இருக்கும். சீமெண்ட் மேசங்கூலி அப்ப ஒரு நாளைக்கு 2க்கும் செய்யறேன்னு சொல்ல போல அவருக்கு இப்ப 4000 5000 கொடுக்கணும் ஒரு ஆள். மற்ற ஒரு கூலி ஒரு ஆள் பிடிக்கணும். அவருக்கு 4000 ரூபாயோ 3500 ரூபாயோ எனக்கு தெரிய. நான் இந்த நாளையில அப்படி இருக்கும். மற்றது இதுக்கு பெரிய ஹோல் தானே. அதுக்கு அப்படியோ 2 பக்கெட் சீமெண்ட் ஆகுது. இனி மண்ணரை லோட்டு பூசுறதுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிட்ட பிடிக்கும். கடைசியோட 15 இருந்தாலும் வேணும் சாதாரணமா செய்யறதுக்கு வீட்டை.
செஞ்சு அவருக்கு ஒரு மேசன் உங்களுக்கு தெரிஞ்ச மேசன் இருக்கா? ஓ இருக்குண்ணே. ஓ இருக்காங்க. நம்மளை தெரிஞ்சபடி என்னோட ஆள் இருக்காரு. நாளைக்கு வாண்டாலும் அவன் வந்து வேலை செஞ்சு தருவாங்க நமக்கு. அப்படி உதவி செய்யுங்க. உங்கள்கிட்ட சொன்னாட்டா அந்த மேசன் வருவீரனே ஓ தருவாங்க. பக்கம் இந்த ரோட்டை கடந்து கொஞ்சம் 2வது 3வது இப்போ கொத்தி போட்டு சிமெண்ட் போட்டு கொத்தி போட்டு சீமெண்ட் ஒன்று போடணும். மற்றது ஒரு பெயிண்ட் ஒன்று கொடுக்கணும். இதுக்கு பெயிண்ட் இதுக்கு எத்தனை போக முடியாது. ஒரு வாலி கணக்கம்மா. இப்போ நான் அந்த அந்த பக்கெட் இருக்குத்தானே, அந்த தண்ணி பக்கெட் மாதிரி கலந்தடிக்கிறேன். அதுதான் வாங்கி அடிச்சிருக்கிறேன். 3-4 பக்கெட் அப்படி கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபா வேண்டா காசு எனக்கு பிடிக்கும். அந்த அளவு அந்த அளவுக்கு தான் பெருசா இல்லை. இந்த அளவுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு. பிடிச்சி என்ன கலர் பெயிண்ட் விருப்பம் உங்களுக்கு? என்ன கலர் இருந்தாலும் மனசுக்கு பிடிச்சதை கொடுங்க. இதை பிடிச்ச இதை எப்படி அவ இருப்பாவும் எனக்கு ஒரு ஆசை. எங்க வளமை எங்க தூங்குற? இங்க இதுலனா இங்கதான் தூங்குவா. இந்த அறிக்கை விடத்தை தூங்குவா, இல்லாட்டி இப்படத்தான் கூட தூங்குவா. இப்ப உங்களுக்கு 2 ரூம் இருக்கு. ஓ 2 ரூம். இதுக்குள்ள யார் இருக்குது? இதுக்குள்ள அம்மா வீட்டு சாமானிகள், இந்த பெரிய பானைகள் அந்த காலத்துல கட்டி வேணாது அது கிடக்கு. இதுக்குள்ள நான் தம்பி மகள் அப்படி இருக்கிறேன். நீங்களும் தம்பி மகள். அது கிச்சன், அது குசினி அம்மா அவங்கள. இதுதான் வீடு அவங்கள. இது ஏன் இந்த சிலிண்டர் ஏன் இப்படி படுக்க வச்சுட்டு? இது முடிஞ்சு கேஸ் ஒரு சொட்டு போல இருக்குது. அப்ப அதான் பத்த வச்சு கொண்டு இருக்கிறேன். காசு இல்லையே திடீரென்று எடுக்கிறதுக்கு. அப்ப அப்படியே கீழே போட்டு வச்சேன். நாங்க சரிச்சு வச்சிருக்கீங்க அந்த கேஸை. அதானே உங்களோட குசி. மற்றது ஏன் கீழே வச்சிருக்கேன்னு கேட்டா, அவைக்கு கீழே தானிமா அரைச்சி போவாவும் போயிட்டு அவைக்கு பிளேண்டி எதுவும் அம்மா இல்லாட்டி டக்காண்டு அவைய செஞ்சு ஓ நாங்க தண்ணி போத்தல் அவைக்கு தேத்தண்ணி வைக்கிற கப்புகள் அதெல்லாம் அவடத்தை வச்சுட்டு போனாங்கையும் அது எழும்பி அவட பாட்டில் குடிச்சு போட்டு வச்சுட்டு போய்வாவும். அரைச்சி தான் செய்வாவும். இப்போ இனி எல்லாரையும் உதவிக்கு எல்லாரும் வேலைக்கு போவாங்க. அப்போ யார் வைக்காங்க உதவிக்கு? நான் 20 ரூபா வருவேன். நான் அந்த கச்சாங்கொட்டை அது ரோட்டில் கோப்பியும் கச்சாங்கொட்டையும் இந்த இது கொட்டியாத்தூர் அதுக்கும் இந்த பக்கெட்டா அடிச்சுட்டு அந்த ரோட்ல நின்று விற்கிறேன். அந்த வெயில இருந்து விற்பேன். இருந்து விற்றுட்டு வந்துதான் என்னத்தை சொல்ற, சோறோ கறியோ அக்காவுக்கு என்னவோ அம்மாவுக்கு என்னவோ நம்மளும் அதை சேர்ந்துதான் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்றோம். நீங்க கச்சாங்கொட்டை விற்கிறீங்க? கச்சாங்கொட்டை விற்கிறேன் இந்த மெயின் ரோட்ல உடத்த. ஒரு நாளைக்கு மகன் சில நேரம் 300 ரூபாயும் கிடைக்கும், சில நேரம் 1000 ரூபாயும் கிடைக்கும். கச்சாங்கொட்டை விற்கிற கிலோவை பர் 2 கிலோ விட்டோம்டா போகும்டா நமக்கு ஒரு 1000 ரூபா 700 ரூபா அப்படி கிடைக்கும் கச்சாங்கொட்டை. அப்ப நான் அது வியாபாரம் பண்றேன். நான் அதுல இருந்து அப்ப இந்த குடும்பத்துல அவ மட்டும் தான் கொஞ்சம் உழைக்கிறாதுன்னு அவட காசுலாம் ஓடுது. அப்படியா? உங்களுக்கு இவர் காசு ஒண்ணும் பாரு இல்ல. அக்கா வெளிநாடு போனவ தானே அந்த நேரம். அப்ப அம்மாவோட இருக்கக்குள்ள சரி அந்த கதையில இது இப்படியா? ரைட் 100 ரூபா 1/4 கிலோ கச்சா. இந்த ஒரு சுண்டு இது ஒரு சுண்டு டின்பால் இருக்கே அதால ஒரு சுண்டு 100 ரூபா. அப்ப விற்கிறேன் நான். இது 1/4 கிலோ கொச்சு காத்தூர் 400 ரூபா. இங்க 500 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. நான் 100 ரூபா 50 ரூபா குறைச்சி. காஞ்ச வச்சிக்காய், மல்லி, மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், கருவேப்பில்லை எவ்வளவும் போட்டு செஞ்சா. ஓ நான் வீட்டுதான் இந்த பிளண்டர்ல வச்சு அரைச்சு கொள்ளுவேன். முதல் ஃபர்ஸ்ட் டைமுக்கு கொஞ்சம் குத்துவணும். உரல் தானே அதுல இருந்து குத்திட்டு இதை பிளண்டர்ல பண்ணி கொள்ளுவேன். இது நம்ம நாட்டு கோப்பி சுக்கு கோப்பி என்று சொல்லுவாங்க. சுக்கு கோப்பி என்று சொல்லி இது இந்த தடுமல் இருமல் பீசிங் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் குடிக்கணும். இது அந்த சும்மா குடிக்கப்படாதவங்க நல்லா தண்ணியில கொதிக்க வச்சு சீனி போடுறேன்டா சீனியை போட்டு வழியா கலக்கிட்டு இப்படி பிடிச்சி ஜொக்க இப்படி குடிக்கணும். அண்டு மூச்சு எடுத்து மூச்சு விடணும். அப்ப அதுக்கு சுப்பு இருக்குத்தானே அது மூளைக்கு கொண்டு போய் அந்த இருமல் தடுமல் இந்த சளியெல்லாம் மூக்கால வடிவா சலசலண்டு வேர்த்து அப்படி வரும். அப்ப இந்த வரைக்கும் ஒரு பேக் 100 ரூபாய் கொடுக்குறேன். இல்ல சின்ன டீ போண்டு வச்சிருக்கேன். அதான் அந்த ரோட்ல வச்சுட்டு விரிச்சு அதை போட்டுட்டு இருந்து விற்கிறேன். விட்டுதான் 2 காலம். இதுக்கு மேம்படுத்துறேன்டாமாக நமக்கு ஒரு சின்ன ஒரு பெட்டி தகர பெட்டி மாதிரியாவது இப்படி பெட்டி
சின்ன தகர கட்டி இந்த அப்ப கடை எல்லாம் போட்ட மாதிரி ஓ வச்சிருக்காங்க. அப்படி வச்சு இந்த பேக்கை கொண்டு வச்சு விற்கலாம். ஏன்னா இப்ப மழை காலம் இல்லதானே, ம் அதுதான் அவடத்தை வச்சு விற்கலாம். மழை வந்தா தொழில் இல்லை. தொழில் ஏன்னா நான் மெயின் ரோட்ல நின்று விற்கிறாள் தானே, அதுல இருந்து ஒன்றும் வித்துக்கொள்ளே இல்லை. இன்றைக்கு போல வேலைக்கு இப்ப போவேன் 3:30க்கு பிறகு போனேன். அதுல இருந்து அப்படி ஒரு இவ ரோஸ்மேரி அம்மா வெளிநாடு போனவ தானே, ஏன் வந்த வெளிநாட்டுல இருந்து? வெளிநாட்டுல போய் மகன் முதலாவே நெஞ்சண்டா மொட்டை மாடியில உடுப்பு காய போட்டிருக்காவும். உடுப்பு காய போட்டுட்டு இறங்கி வந்திருக்காவும். இறங்கி வரக்குள்ளதான் சறுக்கி விழுந்திருக்காவும். அந்த நேரத்துல இவைக்கு சுகர் இருந்திருக்கு. இவ அதை மெயின்டைன் பண்ணல. எலும்பி சறுக்கி விழுந்தோடனே வீட்டுக்காராக்கள் நினைச்சாங்க மூத்தகிட்ட கழுவி எலும்புன உடனே இவ எலும்பிட்டாவும். இவைக்கு அப்பவே இவ தனக்கு உள்ள இந்த தைரியத்தால இவன் 2 வேலை செஞ்சிட்டாவும். வேலை செஞ்சு நீ ஒன்றும் செஞ்சு கொள்ளையிலாதா, நீ நோய் எடுத்து வீட்டை வந்தாலும் நீ சில வெஞ்சங்கள் மனசுக்குள்ள இருக்கின்றானே, அப்படியே அவ வாழ்ந்துட்டாவும். யூரோப்புக்கெல்லாம் போனோம் லண்டனுக்கு. இப்ப நான் உங்களை ஸ்பான்சர் பண்ணி நீங்க என்ன எடுக்கிறீங்க, நீங்க 5 நாள் 10 நாள் இப்ப உங்களுக்கு நோயில தானே, அப்ப நீங்க அமெரிக்காவுக்கு தான் போய் உங்களுக்கு சீசர் பண்றீங்க. அப்போ உங்களோட கூட நான் பாறேன். நான் ஹவுஸ்மேட்டா உங்களை விட்டு இருக்கேன். அப்ப உங்களுக்கு உதவி தூக்கணும், குளிக்க வாக்கணும், விஜயாரில் தள்ளணும். என்னத்துக்கா வந்தீங்க ரிட்டர்ன்? 2 வருஷம் முடிஞ்ச வரத்தானே வேணும் நம்மளோட. 2 வருஷம் குவைத்துல போய் இருக்கிற 3 வருஷம் 8 மாதம் என்னவெல்லாம் இருந்தவள் ஒரு வீட்டுல. அப்ப அந்த வீட்டு காராக்களோட இவ சேர்ந்து போயிருக்கா? அப்படியா? அப்படித்தான். இவ தனியா போகல, தனியா பிசா இல்ல. இப்ப உங்களுக்கு நோய் எந்த வீட்டுல அவ இருக்கிறா. இப்ப நான் லண்டன் போறேன்டா கூட்டிட்டு கனடா போறேன்டா கூட்டிட்டு போறேன். அப்படித்தான். நானும் கொஞ்சம் துபாயில இருந்தேன். நான் இப்போ கிட்டடிக்க போனேன்னா போய் அது பச்சை கல்லணிகள் இந்த ஏஜென்சி வேலை நானும் கவனிக்கலை. நானும் இப்போ போகணுமென்று சொல்லி எனக்கு சில பிரச்சனை இன்றைக்கு தானே கஷ்டம் பண்ணி நானும் போவேன். அவன் என்ன செஞ்சிருக்கான் மகன், விசிட்ல அடிச்சு விட்டான். 3 மாசம் முடிஞ்சா வரணுமே நாட்டுக்கு. நான் விசிட்டுக்கு தானே போனேன்னா அங்க போனா ஒரு வீட்டுல 23 நாள் வேலை செஞ்சேனா. பிறகு சம்பளம் தான் 23 நாள் வேலை செஞ்ச சம்பளம். அதை எடுத்து மகளுக்கு அனுப்பினேன். கடன் இருந்து போகல போன் வாங்கிட்டு போனேன்னா அப்ப அந்த கடன் இருந்தா அப்ப கடனை கொடுத்துட்டேன். திருப்பி இருந்தா அப்புறம் ஒரு 8 நாள் 13 நாள் ஒரு வீட்டுக்கு விட்டு நீங்க தான் சம்பளத்தை எடுக்கிறேன். சம்பளம் எனக்கு இல்லை. அப்ப இனி வீட்டுல போறாக்கள் சந்தோஷம் தருவாங்க. 2 கிழமை நின்று போகல 200 ரூபா 50 ரூபா இனி செம்பு டவலுகள் துணி அதுகள் தருவாங்க. வீட்டுக்காரர்கள் அவங்கள விட்டு நம்ம விட்டு போகலை. இப்போ அதுகளில் 500 ரூபா 300 ரூபா அப்படி சேர்த்து நான் வச்சிருந்தேன்னா 1850 ரூபா வச்சிருந்தேன்னா. காதுல இருந்த தோடு எந்த போன் எல்லாத்தையும் வித்து போட்டு தான் நாட்டுக்கு சேர்ந்தேன். அப்படி இல்லைன்னு சொன்னா சம்பளம் இல்லை. இது வரைக்கும் நான் ஏஜென்சிக்கு உழைச்சி கொடுத்து கொண்டு தான் இருக்கணும். அப்படி ஒரு விசிட்டா போயிட்டு தப்பிட்டீங்க. உங்களுக்கு பிள்ளை இல்லையா? எனக்கு 2 மகன் உண்டு மகள் ஒன்று இருக்காங்க. அவங்க கல்யாணம் கட்டிட்டாங்க. நான் அவங்களோட எந்த தொடர்புக்கும் நான் போறல. இல்ல சொல்றேன், நான் எந்த தொடர்புக்கும் நம்ம போறல. அம்மாவோட இருக்கிறேன். அம்மா அக்கா நம்மளோட குடும்பம் அந்த அளவுக்கு. அம்மாட மிஸ்டர் அப்பா செத்து 23 வருஷம். அப்பா ஹார்ட் அட்டாக்ல. அதுக்கு பிறகு அம்மா தான் உங்களை எல்லாரும் வளர்த்தது. அம்மா தான் 2 பிள்ளைகள், தம்பிர 4 பிள்ளைகள், எல்லாரும் பெரிய பிள்ளைகள். என்ன வேலை செஞ்சீங்க முதல்? கடையா போனே. இப்ப ஏலானே இப்பயும் செய்யறானா? வயசு எவ்வளவு தம்பி செய்யற? ஒரு நாளைக்கு அம்மாவுக்கு 1 கிலோ 1.5 கிலோ பச்சரிசியில சாப்பாடு செய்வோம். விடியத்தாம இப்ப நான் எழும்புன இன்றைக்கு 1 மணி 23 நிமிஷம் நான் எழும்புனேன். இது வரைக்கும் நாங்க தூங்கல, வேலையில தூங்குவோம் கொஞ்ச நேரம் வேண்டா. அப்புறம் எனக்கு யோசனை என்ன, இதை கொண்டு விட்டா தானே எங்களுக்கு இன்றைக்கு பின்னேரம் நாளைக்கு விடிய அக்காவுக்கு 3 பம்பஸுக்கு 1000 ரூபா வேணும். இங்க இருந்து போறதுக்கு எனக்கு 400 ரூபா வேணும் ஆட்டோவுக்கு. அங்க இருந்து வரக்குள்ள என்னத்துல விடுங்கிருந்தானே வந்து கொள்ளலாம். அந்த டைமுக்குள்ள ஓடணுமே பார்க்க செக்யூரிட்டி விட மாட்டாங்க. அது ஒரு பிரச்சனை. இப்ப அவையோட ரோஸ்மேரி அம்மாவோட யார் இருக்கு பக்கத்துல? அவைக்கு அந்த அட்டெண்டன்ட் பிள்ளைகள் இருக்குதானே, பிள்ளைகள் பழக்கம் இல்ல. இப்படித்தான் ஒரு ஜூஸ் போட்டல குடுக்கறத நான் சொல்லி கதைக்கப்படாது. அவங்கள கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கம்மா, நான் வந்துடுவேன் என்று சொன்னா காலையில இடியப்ப பார்சல் செய்யக்குள்ள கொண்டு அவங்களுக்கு எதுவும் கொடுக்குற ஒரு டீ கப் என்ன வாங்கி கொடுத்துக்கொள்வேன். ஏன்னா எனக்கு கிட்டனுண்டா நான் ஜாவரத்துக்கு போனாதான் விட சமையல். அப்ப என்ன செய்யறேன், நான்
அதுக்காக அவைய விட்டு போட்டு ஓடிவா. இப்ப இவைக்கு அம்மாக்கு முதியோர் காசுகள் ஒண்ணும் பாரு இல்லையா? அம்மா முதியோர் தானே, எங்கட அம்மா முதியோர் இதுல இருக்கிறதானே 70 வயதுக்கு தான் தருவாங்க. அம்மாக்கு 69 வயசு. இன்னும் 1 வயசு தான் கொடுக்க சேர்க்க மாட்டாங்க எங்களுக்கு எந்த வித இல்ல. இப்ப இன்னும் 1 வருஷம் இருந்தா சரி. இந்த வருஷத்தோட இந்த வருஷம் 7ஆம் மாசம் 23ஆம் தேதி 21ஆம் தேதி வந்தா அம்மாவுக்கு 70 வயசு. அதுக்கு பிறகுதான் எந்த கொடுப்பனாவது கொடுக்க தோங்குவாங்க நம்ம அம்மாவுக்குன்றாங்க. அது அம்மாக்கு அடுத்தது இந்த பிச்சை சம்பளம் அந்த கியூஆர் எல்லாம் வரத்தானே வேணும். நம்ம ஒருத்தர் வீட்டையும் போடலாமான்னு ஒருத்தரையும் போடல. என்னன்னு கேட்டா இந்த வளவுக்குள்ள இந்த வளவு இருக்குதானே, இந்த வளவு சொந்த வளவு யார பேர்ல இருக்கு? அம்மாட பேர். உங்களோட பேர்ல இருக்கு. உங்களுக்கு என்ன சீதனமா கிடைச்சா இல்லாட்டி அம்மா சொந்த ஊர் இது உங்களுக்கு? 69 வருஷம் அம்மா இங்கதான். மிஸ்டரும் புதூரானா பீச்சுகள். அப்ப இது உங்களுக்கு பிறகு நீ பிள்ளைகளுக்கு தானே அப்படித்தானே? அப்படி அக்காவுக்கும் உங்களுக்கு அக்காவுக்கும் நான் இப்ப சொல்லிருக்கேன். நான் பிரிஞ்சு நான் சொல்லியிருக்கேன் அக்காட்ட என்னண்டா, எனக்கு நான் சாகுறனோ நீ சாகுறையோ எனக்கு தெரியாது, இறைவன் ஒரு ஆளுக்கு தெரியும். எனக்கு அந்த முன்துண்டத்தான் மெயின் ரோட் இந்த வீடு இருக்குதானே வந்தீங்களே அந்த பக்கம் மெயின் பக்கம் நான் கேட்டெடுக்கேன். அதாவது இப்ப பார்த்தா பின்துண்டு அப்ப இந்த அறிக்கை கேட்டேன். நீ அடி ஏனென்று கேட்டா தம்பி, ஒரு நேரம் எனக்கு எந்த புருஷன் இருக்கு, எனக்கு பிள்ளைகள் 2 இருக்குதானே, ஏதோ எனக்கு கஞ்சி தண்ணியோ இல்லை என்ன புதைக்குங்கள், உனக்கு எந்த இதுக்கும் இல்லை. ஆனபடியா நான் இந்த வீடை மனப்பூர்வமா அவளைதான் கட்டினேன், நீயே எடு. உழைச்சி கட்டினேன் இந்த வீடு. எங்கடது ஒரு சங்கலும் இல்லப்பா, போய் சொல்லப்படாது. அவதான் இந்த வீட்டுக்கு பெரியக்காவுக்கு 51 வயசு. இந்த 4ஆம் மாசம் 5ஆம் தேதி வந்துச்சுன்னா பெரியக்காவுக்கு 51 வயசு. இப்ப 50 வயசு. 51 வயசுக்கா நான் சின்னதுல இருந்து அப்பா குடிதானே, அதுல இருந்து அவையே அம்மாவோட கிடந்து கூட கஷ்டப்பட்டு மற்ற என்ன நினைக்கல தெரியாம நாங்க வாழ்க்கையில நிம்மதியா இருந்தது குறைவு, கஷ்டப்பட்டது கூட. உண்மையை சொல்றோமே, எல்லாரும் அந்த காலத்துல இருந்து எங்கட அப்பா குடிச்சிட்டு வருவேர் செய்வேர். எல்லாரும் அந்த ஐஸ்கிரீம் கோன் இருக்குத்தானே அது வாங்கி குடிப்பாங்க. நாங்க 25 சேர்த்துக்கு அந்த குச்சி ஐஸ் பழம் வாங்கி குடிப்போம். எனக்கு இன்றைக்கும் அந்த குச்சி ஐஸ் பழத்தை கண்டா எனக்கு பழைய ஞாபகம் வரும். நாங்கள் அப்படி கஷ்டப்பட்டிக்க. இந்த களைவட்டியில போய் நெல் வாங்கி ஒரு சுண்டு கொடுத்தா காரத்தை பான் அந்த நேரம் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வாழ்ந்து சாப்பிட்டு ஏதோ கடவுள் ஆனால் உண்டு. ஒருத்தர் நம்ம குடும்பம் என்றும் இல்லை, சண்டைக்காரர்கள் என்றும் இல்லை, ஒருத்தர் நமக்கு வரவும் தேவையில்லை. அதான் நம்மளோட குறிக்கோள். ஒருத்தர் நமக்கு தேவையில்லை, யாருக்கும் அறியணும் இல்லாம ஒன்றும் இல்லாம கூட வாட்டில் இருக்கிறீங்க. நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க. நீங்க இந்த வீடியோ பண்ணிட்டு போயிட்டீங்க. நான் கும்பிடாத எசப்பா எங்களோட வீட்டை காட்டு, நோக்கணும், எல்லாரும் பார்வை அடையணும், அவளுக்கு உதவி செய்யணும். எனக்கு தேவையில்லை தம்பி, எனக்கு 2 பிள்ளைகள் இருக்குதானே, புருஷனார் இருக்கார், ஏதோ அவங்க 3 பேரும் என்னென்னவும் செய்வாங்க, அவளுக்கு ஒரு உதவியும் இல்லைதானே. அதை போன முறையும் சொன்னீங்க. எனக்கு சரியான கவலை அவைய நினைச்சுட்டான். அப்ப நானும் நிறைய ஓடி என்ன செய்யறேன், நான் என்னாலே மீண்டளவு தான் நான் சௌரத்தை பார்க்கலாம். என்ன தூக்கணும் சாத்தணும், அவன் சின்ன கிலோவா நான் தூக்கி தனியாக வேலை செய்ய, இனி அவட வேலை செய்யணும். இப்போ அம்மாவோட இருந்து விடியச்சாமல் எழும்பி அவன் புட்டை வச்சு இடியப்பம் சொதி பார்சல் ஏதாவது செய்யணும் அம்மாவுக்கு. இனி அங்கால விடியச்சாமல் ஓடணும், அவைய குளிக்க வார்த்து அவட வேலை செஞ்சு ஈரத்துணி போட்டு தான் தொடச்சி முழுவதும் பம்பஸ் எல்லாம் மாற்றி என்ன அங்கே கொண்டு போயிடாதே, தூக்கி கீக்கி எல்லாம் அவைக்கு கால் பாரம் தானே, இந்த கால் செத்து போகுது, அவைக்கு உணர்ச்சி இல்லை தானே. சரிம்மா, இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். என்னன்னு சொன்னா, இந்த வீடியோ போட்டவங்களுக்கு தெரிஞ்ச நீங்களும் கடவுள்கிட்ட கும்பிட்டுருக்கீங்க, நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கணும்னு சொல்லி. அப்ப நீங்க உண்மையாவே கும்பிட்ட மாதிரி கடவுளை அதை கேட்டு வீடியோ நிறைய பேர் பார்த்து உதவி செய்திருந்தாங்க. சரியா? அப்ப அதுல ஒரு ஆள் பாத்தீங்கன்னு சொன்னா சுவிஸ் நாட்டுல இருந்து ராகுல் அண்ணான்னு சொல்லி அவ்வளவுதான் அவர் சொன்ன டீட்டெயில், வேற ஒண்ணுமே சொல்லல. அவர் ஒரு 45,000 ரூபாய் காசு போட்டு சொல்லியிருந்தேன், உடனடியா வீல் சேரை வாங்குங்கன்னு சொல்லி. சரியா? அப்ப அந்த 45,000 ரூபாய் காசுக்கு நாங்க போயிட்டு விலையை குறைச்சி 38,000 ரூபாய்க்கு வீல் சேர் எடுத்துட்டு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க பெம்பர்ஸும் கேட்டுருந்தீங்க தானே, அப்ப அந்த காசுக்குள்ள பெம்பர்ஸும் வாங்கி எடுத்தேன். பிறகு இன்னொரு ஆள் பாத்தீங்கன்னு சொன்னா அவர் பிரான்ஸ் நாட்டுல இருக்கிறவர், அவரோட பேர் சொல்லுவேன் நான் சரியா, அது என் பேர் யூஸ் பண்ணுவேன் நான் அப்ப அவர் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 20,000 ரூபாய் காசு
போட்டிருந்தவர். அதுல வந்து மெட்ரஸ், அடுத்து அந்த பிலோ பிலோ 2 பிலோ, அடுத்து ஃபேன் இவ்வளவு வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கு பிறகு வந்து இன்னும் ஒரு 2 பேருக்கிட்ட கால் பண்ணியிருந்தாங்க, வீல் சேர் வந்து வாங்கி தராங்க. அப்ப அவங்ககிட்ட நான் பொய் சொல்லி இல்லாத அப்ப அவங்ககிட்ட சொன்னேன், ஒரு ஆள் வந்து இப்படி காசு வந்து போட்டிருக்கேன் வீல் சேர் வந்து வாங்குறதுக்கு. அப்ப அந்த காசுல நாங்க வீல் சேர் வாங்கிட்டோம். இனி வந்து இந்த வீட்டுக்கு ஒரு பெயிண்ட் அடிக்கிறதுனாலும் ஒரு சிமெண்ட்டை போடுறதுனாலும் அதுகளுக்கு உதவி செய்யுங்க. பெயிண்ட் அடிச்சு சிமெண்ட் இல்லாட்டியுமானாரு எனக்கு ஒரு கட்டில் ஒன்று வாங்கி தரது உதவி. கட்டில் என்ன கட்ட எந்த ஏனண்டா எனக்கு தனியாவே தூக்கி கொள்ள மிச்சம் கஷ்டமா இருக்குது. கொன்னிலத்துல போட்டோன்னே அவ இடிப்பாவும் எப்படி நான் தூக்குறவையே அது மிச்சம் கஷ்டமா இருக்கு எனக்கு. கட்டில் பாவமா கட்டில் பாவம். சரியா இந்த வீடியோ பார்க்குற ஆட்களும் 7 மணி சொன்னா உதவி செய்யுங்க. அதே மாதிரி இன்னொரு அண்ணா வந்து எனக்கு சொல்லியிருக்கேன் காசு வந்து போடுறேன்னு சொல்லி. ஆனா எப்படித்தான் காசு வந்தா தானே நம்ம பார்க்கலாமோ. காசு வந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமா வந்து நான் இதை வந்து வாங்கி தருவேன். சரியா மற்ற ஒன்று யோசிக்காங்க. கடவுள் தானே எல்லாமே. சரியா கடவுள்கிட்ட வந்து வேண்டிக் கொள்ளுங்க. இவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிடுங்களேன் அந்த 2 பேருக்கு. முதல்ல அந்த அண்ணோட பேர் என்ன? அவரோட பேர் வந்து ராகுல். அவர் வந்து சுவிஸ் நாடு. அடுத்த வர்ற பேர் வந்து பேர் சொல்ல அவர் வந்து பிரான்ஸ் பிரான்ஸ்ல இருக்கிறாங்க. சரி தம்பி ராகுல், நீங்க எங்க இருந்தாலும் 100 வயதுக்கு மேல சந்தோஷமா வாழணும். எங்களோட அக்காவுக்கு உதவி செஞ்சதுக்கு மட்டுமண்டி இல்லை, மிச்ச மக்களுக்கும் உங்களால உதவியை நீங்க கட்டாயம் செய்யணும். அப்போ அதை நீங்க கிட்ட இல்லை இருந்திருந்தா நான் கட்டாயம் காலில் விழுந்து உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுவேன். மிச்ச நன்றி தங்கமே. நீங்க அந்த காசு அனுப்பி எனக்கு இவ்வளவு உதவி செஞ்சதுக்கு நான் செத்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன். தெரியல மற்ற சுவிஸ்லேயானு பிரான்ஸ்ல இருந்து இந்த உதவி செஞ்ச தம்பியோ அண்ணனோ எனக்கு தெரியாது. உங்களுக்கு மிச்ச நன்றி அப்பா. இதே மாதிரி எங்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் எங்களோட அக்காவுக்கு கட்டாயம் வீடியோ பார்த்துட்டு நீங்க செய்யுங்கம்மானாரே. உங்களை கடவுள் நிச்சயம் 100 வயதுக்கு மேல உங்களோட குடும்பத்தோட ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். நீங்க சைவமோ வேதமோ தெரியா, ஆனா நான் வேதம் ஆனபடியா நான் சொல்றேன், நிச்சயம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரப்பா. சரியா அப்ப எங்களுடைய பேட்டி பாய்ஸ் யூடியூப் சேனல் சார்பாகவும் வந்து நாங்கள் வந்து முன்னைக்கு வந்து நன்றிகளை வந்து தெரிவிச்சிட்டோம். திரும்பி என்ன சொல்லிட்டு இருக்க வேலையில் இப்போ முன்னைக்கு நன்றி சொல்லியிருந்தோம். உண்மையாகவே எல்லாருக்குமே வந்து பெரிய தேங்க்யூ. இனி இருக்கிற பெண்டிங் வேலை வந்து இந்த இருக்கிறத வந்து கொத்தி போட்டு கொஞ்சம் சிமெண்ட்டை வந்து போடணும். அதுக்கு ஒரு 15,000-20,000 வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பெயிண்ட் அடிக்கணும். அதோட வந்து எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான ஒரு பொருள் ஒன்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் கட்டில் வேணும். கட்டில் ஒன்று இருந்தால் தான் அந்த இருக்கிற மெட்ரஸ் வந்து போட்டுட்டு பவித்திரன் வரக்குள்ள இவன் பேர் பவித்திரன் வரக்குள்ள அவனும் சொல்லிட்டு இருந்தான். என்னன்னு சொன்னா இனி காலை தைச்சல் எடுத்தாலும் இனி கீழே குந்தி எலும்புறலாம் கஷ்டம், கட்டில்னு சொன்னா ஈஸியா இருக்குன்னு சொல்லி பாப்போம். அதையும் கடவுள்கிட்ட நீங்க பிரார்த்தனை வைங்க. சரியா உங்களோட அந்த ஜெபத்தை வந்து ஆண்டவர் கேட்கிறேன்னு நான் நினைக்கிறேன். நீங்க அந்த ப்ரே பண்ண தான் வருது சாமான். சரியா அப்ப நீங்க ப்ரே பண்ணி கொள்ளுங்க. அதுக்கும் ஏதாவது ஒரு ஏற்பாடு வந்து செய்யும். சரியா அப்ப அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெற்று செல்கின்றேன். பாய் கைஸ். இப்படியான உதவி செய்யறதுக்கு இறைவன் எல்லாருக்கும் ஒரு மனப்பண்பு இல்லை தானே. நீங்க இப்படி ஒரு யூடியூப்பை செஞ்சு இப்படி ஒரு உதவி செய்யறதுக்கு கடவுள் உங்களை போக்கிலையும் வரத்திலையும் சகல விதத்திலையும் ஆண்டவர் ஏசப்பா ஆசீர்வதிப்பார் உங்களை நிச்சயமாப்பா. தேங்க்யூ. சரி கொஞ்சம் ஸ்டாப் பண்ண கலகுல இருக்கா 2 பக்கமா வெயிட் இல்லாம இருக்கு. வெறும்பட்டி வந்துட்டானோ கத்தி எடுத்துட்டாங்கம்மா. ஆமா மேச கத்தி எடுத்தாங்க. இந்த பேய பாத்துட்டேன்டா. எங்க மாட்டே நீங்க கருத்தப்படி வீல்சேரும் கவனமா பாவீங்க. அதான் முக்கியம். இனி அவைக்கு காலத்துக்கு கொஞ்ச காலத்துக்கு எல்லா உதவி நான் தட்டு போனாலும் அவைக்கு மற்ற பிள்ளைகளை யாரோ ஒரு உதவிக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க ஏன் செத்து போக உங்களுக்கு இப்படிதான் நீங்க செத்து போவீங்க. அப்படியாப்பா? உண்மையா? தம்பிக்குமா? தம்பிக்கு தம்பி எங்க இருக்குது? அவர் உள்ளுக்கு இருக்கே. பின்ன அதை பிடிங்க. பளிச்சென்று இருக்குண்ணே.
ம். இந்தாங்க. இப்படி போறோம்னு எனக்கும் தெரியாது. வேற என்ன இருக்கா? இந்த இருக்கு இன்னொரு பீஸ். இது கொமட். இப்படி இது இங்க இனி பார்த்து செய்வீங்க தானே? ஓமா. பக்கெட் ஒன்று பக்கெட் இருக்கும் பாருங்க. பக்கெட் இல்லையா போகுது? பக்கெட் இல்லையா? இல்லை. இதுக்கு ஒரு சின்ன இது ஒன்று இருக்குமா என்ன? பேசின் ஒன்று வரணுமே. அதை போட்டு தான் இதை வைக்கணும். சரியா? அவரை போட்டு தான் சரி. பிரேக் இதை முன்னுக்கு எடுத்து போட்டுதாங்க ஓட்டலாம். இது அது கொஞ்சம் எடுத்தேன். கோல் இருக்குமா? வீடியோ இதையும் ஒரு கோப்பம் பண்ணிடுவோமா? ஆமா, கத்தியே தாங்கம்மா. இங்கதான் ஒண்ணு ஓப்பன் பண்ணுங்க. எடுத்து அண்ணா, இந்த வீல் சேருக்கு இந்த பக்கெட் ஒன்று வரும் தானே? பக்கெட் அந்த வீல் சேருக்கு கீழே கொமட், அந்த பக்கெட், அந்த பிளாஸ்டிக் பக்கெட் இல்லையே நான் பெட்டிக்குள்ள. அதை தாங்க பண்ணுமா பிடிக்கிறது. வெளியில இருக்கா? அதான் மிஸ் ஆயிட்டேனே பக்கெட். சரிண்ணா, அப்ப அதை வைங்க. நான் இப்ப இன்றைக்கு இல்லாட்டி நாளைக்கு சரி வருவேன்னு தாங்களா? ஓகேண்ணா, தேங்க்யூ. சரியம்மா, நான் எடுத்து தரேன். இன்னொரு நாளைக்கு வருவேன் தானே? ஓகே. அந்த பக்கெட் எடுத்து தரேண்ணா. இதோட போட்டு பார்த்தா விளங்க நமக்கு வேலை செஞ்சா சரி. நான் அவசரத்துல ஒன்றும் செக் பண்ணே இல்லை. இதுல போடலாமா? என்னோட சுத்துச்சு. இது லூஸ் கனெக்ஷனா? இல்ல, இத காட்டுங்க. இது இப்படி இது என்ன இந்த பின் இல்லையா? இதை அடிங்கண்ணா இருக்கா? இது இருக்கா? இது பண்ணிட்டு திரும்ப எல்லாரும் மட்டும் எடுங்கம்மா. அந்த திரைப்படக்கு விலைதாப்பா? இல்லை, தெரியாது. இதுல லூஸ், அதாவது உங்களோட இதுல இந்த இது விலைதா? இப்ப இல்லை இந்த ரைட். சரி, இது ஒரு ஒன்று லூஸ் கனெக்ஷன். சரி அண்ணா, இது தெரிஞ்சா போடுறது? எனக்கு தெரியாது. போட தெரியாதா? உனக்கு போட தெரியுமா?
வேற புல்லு இருந்தா இல்லையே பாருங்க அடியில் எதுவும் இருக்கோ தெரியா ஸ்டாண்ட் ரவுண்ட் இருக்கணுமாக்குமா கீழே ஸ்க்ரூ டிரைவர் இருக்கா அவங்கள்ட்ட இல்லை இல்லை வேலை செய்தானே வேலை செய்ய சரி நான் தம்பிட்ட கொளிச்சு இதை ஒரு லூஸ் பண்ணணும் இந்த தம்பி இருக்காங்க சொல்லி போடலாம் தானே தம்பியார் இப்போ வருவார் வந்தோடனே நான் சொல்லி செய்கிறேன் சரிம்மா நானே சரியானே ஓகே சரி நான் போயிட்டு வாண்ணா இந்த பிலோ வாங்கிருக்கேன் அந்த உங்களோட பழைய பிலோ தூக்கி எரிஞ்சிருங்க நான் 10 வச்சு போட்டேன் 10 வச்சு போட்டீங்களா கவனம் தம்பியை கூப்பிட்டு இப்போ வருவேன் சாப்பிட திருப்பி சரியம்மா நான் ஒரு வாரம் வருவேண்ணா 2-3 நாள்ல வருவேன் சரிம்மா நான் சரியா கலட்டு வண்டி கொடுங்க பாயா நிச்சயமா அந்த இதையும் அந்த சைட்டு கீழே இருக்கிற லூஸ் பண்ணி போட்டு கால் வைக்கிறத முன்னுக்கு திருப்பி போட்டு டைட் பண்ணிட்டா சரியா சரிம்மா சரியா இந்த இருக்கிற இதை டைட் பண்ணி போட்டு இதை லூஸ் பண்ணி போட்டு இதை முன்னுக்கு எடுத்து போட்டு இது செஞ்சீங்கடா சரி லூஸ் பண்ணி ரைட் போட்டோ இதை வீல் சேர்